Good morning, Nominee sir. Good morning. Good morning. அவங்க ஜாயின் பண்றாங்களா? இல்ல ஆரம்பிக்க வேண்டியதான் கணேசன். சார் என்ன சொல்லுங்க சார்? இல்ல ஆரம்பிக்க வேண்டியதான் நீ. ஓகே 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 நல்லது நல்லதுங்க சார். இதுக்கு முன்னால் நடந்த ஜூம் மீட்டிங்ல எல்லாம் கணேசன் சார் சொல்லுங்க. என்ன பற்றி ஒரு ஆப்சர்வேஷன் சிலர் அனுப்புனாங்க. சார் ரொம்ப கத்தி பேசுறாங்க, மாமணி சாரு ரொம்ப கத்தி பேசுறாங்க, ஸ்கூல் ஃபார் ஹியரிங் இம்பேர்டு இல்ல எல்லாம். ஆமா, அதனால மெதுவா பேசணுங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. அதனால இந்த தடவை கொஞ்சம் மெதுவா தான் அடக்கி வாசிக்கணும்ட்டு அந்த ரெசல்யூஷனோட வந்திருக்கிறேன். சேவியர் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சேவியர்? ஆமா, அதாவது எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணலாம், சின்ன குரூப்பா இருக்கனால. எப்படி ஃபீல் பண்றீங்க? சார் வணக்கம். ஆமா சார் ராமச்சந்திரன் சார் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நீங்க ரொம்ப சீரியஸ் அன்னைக்கு சொல்லிவிட்டீங்க மீட்டிங்ல. இன்னைக்கு நம்ம சார் லாரன்ஸ் சார் வணக்கம் சார். இல்ல இன்னைக்கு நம்ம மத்தியில மிஸ்டர் சுரேஷ் அப்படின்னுட்டு நம்ம வித்யா விகாசினி ஆடிட்டர் சார் வந்திருக்கிறாங்க. அதான் வணக்கம் சொல்றாங்க. வணக்கம் வணக்கம் சுரேஷ் சார். வணக்கம் 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 சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் டெல்லியில இந்த விஞ்ஞான பவன்ங்கிறதுல மீட் பண்ணேன். சாரும் ஒரு மீட்டிங் வந்திருந்தாங்க. அப்போ வழக்கமா நமக்கு இவங்க வருவாங்க, யாரு மேடம் ஜோதி மேடம் வருவாங்க. இன்னைக்கு ஜோதி மேடமும் வந்திருக்காங்க. அது போல சாந்தகுமாருக்கு பதிலா சுஷாந்த் டேனியல் வந்திருக்கிறார்கள் அவங்க ஆபீஸ்ல இருந்து. அவருக்கு ஒரு எமர்ஜென்சி ப்ரீ ஆக்குபேஷன் போல, அதனால அவங்க போயிட்டாங்க. வணக்கம் சுஷாந்த் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வெரி குட். அவளையும் போட்டோ போட சொல்றேன். லாரன்ஸ் ஆரம்பிக்கலாமா? எஸ் சார், எஸ் சார். ஆமா, நம்ம சின்ன குரூப்பா இருக்கனால ஏற்கனவே ஒரு 10 minutes பிஹைண்ட் ஷெட்யூல். ஸோ அனைத்து உறுப்பினர்களுக்கும், அதாவது ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தினை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இந்த மீட்டிங் நமக்கு ஆக்சுவலா 9ஆம் தேதி நடத்துவதாக இருந்தது. அன்று திடீரென நமது மாநில கமிஷனர் திரு ஜானி டாம் வர்கீஸ் அவர்கள் ஒரு இன்னொரு ஷேரிங் ஒன்று வச்சதுனால, அதாவது வேர்ல்டு பேங்க் உறுப்பினர்களோடு ஒரு டிஸ்கஷன் வச்சிருந்தாங்க. அதுல பெரும்பான்மையானவர்கள் நம்ம மெம்பர்ஸ், அதாவது ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டியில் உள்ளவங்களும் 1-2 ஏற்கனவே அழைப்பு வந்திருந்தது. ஆனால் பிறகு நான் அவரிடம் கேட்கும் போது சொன்னார்கள், இல்லை உங்க ஸ்நாக்கு இதில் உள்ள மெம்பர்ஸ், இந்த எஸ்எல்சி ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி மெம்பர்ஸும் நீங்க வர சொல்லுங்க, லெட் தம் ஆல்சோ பார்ட்டிசிபேட் அப்படின்னாரு. ஸோ அந்த அடிப்படையில் அனைத்து ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் ஓவர் ஃபோன் ஐ ஹேட் இன்ஃபார்ம் அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தம் ஹேட் பார்ட்டிசிபேட்டட். ஸோ அதை பற்றியும் நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் வைக்கலாம். இன்னைக்குள்ள இதில் எப்படி இருந்தது, அதை எப்படி நம்ம கொண்டு போகிறோம், அதை எப்படி பிளான் பண்ணுறாங்கங்கிறது. ஏனென்றால் அதை எடுத்து பார்க்கும்போது ஆர்வி அந்த ப்ரோக்ராம் எடுத்து செய்திருக்காங்க. சேவியர் மரியதாஸ் ஸ்டேட் லெவலில் ஒரு நல்ல பொறுப்பில் இருந்து அந்த ப்ரோக்ராம் செய்திருக்கிறார். அதே போல் மிஸ்டர் சாந்தகுமாரும் திருச்சியில் அந்த ஸ்பாஸ்டிக் சொசைட்டி திருச்சி அவங்களும் இந்த ப்ரோக்ராம் எடுத்து செய்திருக்கிறாங்க. வேற யாருமா இவன் நம்ம ஸ்பாஸ்டிக் சொசைட்டி சென்னையும் எடுத்து செய்திருக்காங்க. நான் அவங்க வரல, என்கிட்ட வருவேன்னு இருந்தாங்க, இது வரல. எனவே அவர்களுக்காக நம்ம வெயிட் பண்ணோம்னா, எனவே வந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் பல பணிகளுக்கு இடையில வந்திருக்கின்றவர்களுக்கு
அனைவருக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என வரவேற்பினை கூறிக்கொள்கின்றேன். அந்த ஷெட்யூல் பிரகாரம் இன்னைக்கு நம்ம முதல்ல ரிவ்யூவிங் த கரண்ட் கோவிட் சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு, அதாவது நம்ம ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி வந்து ஒரு நமக்கு அதாவது நடத்தணுங்கிற இதா இருக்குது. ஆனா நமக்கு ஒரு கற்பனையிலே ஓடிக்கிட்டு இருந்தது போல இருக்கு. சில நேரம் அப்படியே ஒரு சின்ன வருத்தமாகவும் இருக்கு. காரணம் என்னவென்றால் இந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அதாவது கோவிட் சிச்சுவேஷன்ல யாரும் மூவ் பண்ண முடியாது, வெளியே போக முடியாது, பஸ் ட்ரெயின் ஒன்றும் கிடையாது. ஆபீசர்ஸை மீட் பண்ணணும்னாலும் அவங்க they don't give appointment, நான் பிசிக்கல் மீட்டிங்க்கு சொல்றேன். எனவே அந்த அடிப்படையில அவர்களை மீட் பண்றதுக்கு ஆன்லைன்ல மீட் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி. ஆனா அதுக்கு அவங்க சம்மதிப்பாங்களா? அதாவது அட்லீஸ்ட் நம்ம மெம்பர்ஸை ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அப்போ அந்த டைம்ல ஜானி டாம் வர்கீஸ் சார் வழியா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே டைம்ல நான் என்ன நினைச்சேன்னா நம்ம கமிட்டி உறுப்பினர்களுக்கு யாருக்காவது நம்ம புது இவர் பிரின்சிபல் செக்ரட்டரி மிஸ்டர் லால்வேனா வந்து அறிமுகம் உண்டா, இல்ல எங்க மாவட்ட கலெக்டர் எனக்கு அறிமுகம் உண்டு, அவர் வழியா ஒருவேளை லால்வேனாட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சா விட நீங்க தயவு செய்து சொன்னீங்கன்னா அந்த லைன்லயும் நம்ம போறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்ப நான் இருந்தா இப்படிதான் செய்வேன். எப்படி நம்ம ஜானி டாம் வர்கீஸ் சார்கிட்ட எழுதி, சார் இப்படி நாங்க அவரை we want to get ourselves introduced to him online, will it be possible for you to arrange for a short appointment அப்படின்னு கேட்டு செய்யலாமா அப்படின்ட்டு இருந்தேன். இல்ல இப்ப ஒருவேளை லாரன்ஸுக்கு ஒருவேளை தெரியறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? லாவண்யா சார் அவர் அறிமுகம் இல்லை சார், எனக்கு அறிமுகம் இல்லை. லால்வேனா சரி, வேற அவர் எந்த ஊருக்காரரா இருக்கும்? அவர் நார்த் இந்தியன் நினைக்கிறேன் சார். நார்த் இந்தியன் தான். நார்த் இந்தியன் அம்மா. எனக்கு திடீர்னு ஒருவேளை நம்ம கோவா அந்த சைட்ல உள்ளவரா இருக்குமோ அப்படின்னுட்டு லால்வேனா. குட். வேற யாருக்கும் தெரிஞ்சே போல இல்ல. கணேசனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல? இல்ல சார், அறிமுகம் இல்ல. நம்ம நீங்க கரெக்ட் தான் சார். ஏன்னா டாம் வர்கீஸ் வந்து நம்ம ஆக்டிவா இருக்கிறதுனால பிளஸ் வந்து நீங்க அறிமுகம் ஆயிருக்கீங்க. அதனால நமக்கு எனக்கு நீங்க வந்து டாம் வர்கீஸ் கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம ஆனா வந்து ஏதோ ஒரு அஜெண்டாவோட போனோம்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஒரு அறிமுகம் மட்டும் அப்படின்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வேக்சினேஷன் கூட நம்ம டிசேபிள் பீப்புளுக்கு போடலாமா கூடாதா, அந்த மாதிரி நிறைய சந்தேகங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம சிஸ்டில இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் வேக்சினேஷன் போட்டோம். அதுக்கு இவ்வளவு தாமதத்துக்கான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு எபிலிப்சி இருந்தது. அதை பத்தியான தெளிவு வந்து நிறைய டாக்டர்கிட்ட நான் கேட்டு பார்த்தா நான் யாருமே எனக்கு அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கவே இல்லை, கடைசி வரைக்குமே கொடுக்கல. அப்புறம் நம்ம பாத்வே நம்ம சந்திரா மேம் அவங்க பசங்க எல்லாருக்கும் நாங்க போட்டுட்டோம். அப்புறம் கோபால் சாரும் அப்புறம் சொல்லியிருந்தாரு கடலூர்ல. அது அந்த மாதிரி ஒரு அனுபவத்துல மட்டும்தான் நம்ம இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வேக்சினேஷன் இன்னைக்கு காலையில நம்ம போட்டோம்னு வச்சுங்களேன். அப்ப அந்த இப்ப நம்ம நிறுவனம் நடத்துற நமக்கே வந்து இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு, நமக்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கல மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிட்ட இருந்து. அப்ப நம்ம பேரண்ட்டுக்கோ இல்ல இந்த மாதிரியான பிள்ளைங்களை வச்சிருக்கிற நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ வந்து இது ஒரு தான் இருக்கும், ஒரு பயமும் இருக்கு. இந்த வேக்சினேஷன் போட்டா என்ன நடக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஏதோ ஒரு தைரியத்துல தான் நம்ம எல்லாருக்குமே போட்டுட்டோம்னு வச்சுங்களேன். இன்னைக்கு ஒரு 52 பேருக்கு நம்ம வேக்சினேஷன் காலையில போட்டிருக்கோம். ஸோ அதனால நம்ம அதை கூட ஒரு முக்கியமான அஜெண்டாவா வச்சு இந்த பீப்புள் வித் டிசபிலிட்டிக்கு எஸ்பெஷலி வந்து இன்டலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி பேரண்ட்ஸுக்கு வந்து இதை பத்தியான ஒரு தெளிவான விஷயங்கள் இல்லை. அது வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு ஒரு அஜெண்டா கூட வைக்கலாம் நம்ம. ஏன்னா அது அவர் தான் அந்த பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்றப்ப நம்ம அதை பத்தியும் பேசலாம்.
அதை பத்தியான ஒரு அவேர்னஸோ மக்கள்கிட்ட அந்த பயத்தை போக்குறதுக்கான ஒரு விஷயங்களோ நம்ம ஒரு எஸ்எல்சிசியா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் ஒரு அஜெண்டாவை வைக்கலான்றது என்னோட யோசனை சார். இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு 2-3 அஜெண்டா, முக்கியமான அஜெண்டா, அதாவது கோவிட் ரிலேட்டடான அஜெண்டா நம்ம எடுத்துக்கிட்டு டாம் வர்கீஸ் மூலயமா இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரியோட நீங்களும் இருந்தீங்கன்னா உதவியா இருக்கும் சார். ஒரு சின்ன அறிமுகம், நம்ம இந்த ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்கு, நம்ம இதை பேசலாம் அப்படின்னு. இது என்னோட ஒரு அஜெண்டாவா நம்ம கேட்கலாம், பேரண்ட்டுக்கு, இன்ஸ்டிடியூஷனுக்கு எல்லாருக்கும் இதை பத்தி ஒரு விளக்கங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு. ரெண்டாவதா நம்ம டீம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு இப்போதைக்கு உடனே நம்ம பேசக்கூடிய டாபிக்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதையும் ஒரு நம்ம 3-4 அஜெண்டா வச்சுட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை வந்து குயிக்கா நம்ம கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. வெரி குட், வெரி குட். ஏன்னா இப்போ நீங்க மற்ற இந்த வேக்சினேஷன் பற்றி சொன்னீங்க இல்லையா கணேசன், அது ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு இதுலயும் நம்ம இன்டெலெக்சுவலி டிசேபிள்டு பீப்புளுக்கும் கொடுக்கணும், அவங்களும் தே கேன் கெட் த வேக்சினேஷன் த்ரூ த நார்மல். இது என்ன எங்க இப்போ எனக்கு நான் இருக்கிற நாகர்கோவில் சைட்ல எல்லாம் மார்னிங்ல மற்ற ஜெனரல் பப்ளிக்கு, மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்தியானத்துக்கு பிறகு உள்ள இது அவங்களுக்காகவே ஒதுக்கிடுறாங்க. நாங்க ஏற்கனவே போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். ஆமா, இங்க கோயம்புத்தூர்ல வந்து துறை சாரும் அதான் சொல்றாங்க. எப்படி சார் உங்க அனுபவம்? ஆமா சார், எங்களுக்கு வந்து நல்ல அனுபவம் தான் இங்க. ஏன்னா இங்க எங்களுடைய அடல்ட் ஹோம்ல வந்து நீங்க வந்திருக்கீங்களே சார், எங்களோட அடல்ட் ஹோம்ல சொல்லுங்க. வந்து நான் என்ன சொல்லிட்டேன்னா, நம்ம பிரைவேட்டா ஒன்றும் பண்ணக்கூடாது, we should do everything through the DDRO. அப்ப நாங்க முதல்ல என்ன பண்ணிட்டோம்னா, we got the permission from the parents. எல்லா பேரண்ட்ஸ் கிட்ட ரிட்டனா பெர்மிஷன் வாங்கிட்டோம். ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, ஏன்னா அந்த டைம்ல தான் அந்த விவேக் ஆல்சோ பாஸ்ட் அவே, ஆக்டர் விவேக் ஆல்சோ பாஸ்ட் அவே. There was a rumor that it was because of vaccination அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால I told Mrs. Jyoti that let's take the permission from the parents. அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு DDRO மூலமா நாங்க ஆர்கனைஸ் பண்ணி எங்க ஹாஸ்டல்லே வந்து போட்டுட்டாங்க. சரி சரி. அதுல சார் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி எபிலெப்டிக் குழந்தைங்க 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேருக்கு டாக்டர் had come along with தலியூர் PHC ல இருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க. அந்த டாக்டர் வந்து very clearly she said எபிலெப்டிக் குழந்தைகளுக்கு வந்து போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. she made a very clear direction and therefore அவங்கள மட்டும் நாங்க எக்ஸாம் பண்ணிட்டு பாக்கி எல்லா குழந்தைகளுக்கும் போட்டோம். the state government was superb. DDRO எங்க கூடயே இருந்தார், DDAWO, and எல்லா குழந்தைகளுக்கும் வந்து paracetamol tablets were also distributed by the state government. I should really record my sincere appreciation to the state government and the medical professional who came along and குழந்தைகளுக்கு போட்டாங்க. ஒன்னும் adverse with by the grace of God adverse reactions ஒண்ணுமே இருக்கல. Nothing. Tired that day and also they were கொஞ்சம் கை வலிக்குது, சில பேருக்கு 1-2 பேருக்கு டெவலப் ஆச்சு டெம்பரேச்சர், but next day eveningல வந்து everybody became all right. இதுல இன்னொரு பாயிண்ட் I wanted to appreciate was that அவங்க attendant staff எல்லாருக்குமே போட்டு விட்டுட்டாங்க. சரி சரி. அதுல வந்து யாரெல்லாம் எங்க ஹாஸ்டல்ல ஸ்டாஃப் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்க்ளூடிங் த வாட்ச்மேன் எல்லாருக்குமே வந்து அவங்க போட்டு விட்டுட்டாங்க. இப்போ வந்து சார் நேத்துக்கும் இன்னைக்கும் கோயம்புத்தூர்ல கேம்ப் போயிட்டு இருக்கு. சரி. ஒரு 4-5 ஒரு ஆல்மோஸ்ட் about 30-40 பிளேசஸ்ல கேம்ப் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மார்னிங் வந்து ஜெனரல் பப்ளிக், ஆஃப்டர்நூன் வந்து இந்த டிசேபிள் சில்ட்ரனுக்கு. இதுல வந்து we have provided எங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து வாலண்டியர்ஸா நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். Very good, very good. So that everybody gets covered ங்கிற மாதிரி. And through the WhatsApp mechanism, disabled parents எங்கெல்லாம் இருக்காங்க, வேற other NGOs, other organizations, நாங்க சொல்றோம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல்ல போய் நீங்க சென்டர்ல போய் you get yourself vaccinated. I think it's a very very good thing. We should record our sincere appreciation to the government of Tamil Nadu for this. On behalf of SLC, State Level Coordination Committee, we should express our gratitude in writing to the CM, maybe through our commissioner. We sincerely we appreciate the action. Yeah, very good, very good. Xavier, உங்களுக்கு எப்படி திருவண்ணாமலை சைடு? திருவண்ணாமலையில எப்படி இருக்கு Xavier? திருவண்ணாமலையில ஸ்பெஷல் டிரைவாவே வந்து கவர்மெண்ட் எடுத்து செய்யறாங்க. ஒவ்வொரு வில்லேஜுக்கும் போயிட்டு எங்க டிசேபிள் இருக்காங்களோ அவங்கள வந்து எங்க ஃபெடரேஷன் இருக்கு, அவங்க மூலியமா கூப்பிட்டு அந்த ஊர்ல போட்டாங்க. The problem is most of the disabled people, they are not willing to have vaccination. அது ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. இப்ப நான் அதுக்கு தான் ஆடிட்டர் சொன்னது என்னன்னா, அவங்க அட்வான்ஸா எழுதி வாங்கிடுறாங்க. நாங்க போடுறது ரெடி.
இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும்போது கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு, கம்யூனிட்டில இருக்கும்போது டிஸ்அட்வான்டேஜ். ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம போய் கம்பல் பண்ண முடியாது. ஆமா ஆமா, கம்யூனிட்டில மத்தவங்க இருக்காங்க, அதனால வந்து அந்த சிக்கல் இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுது அவங்க அந்த பர்டிகுலர் டேல வந்து எல்லா கிராமத்துக்குமா போயிட்டு இருந்தாங்க, கிராமமா தான் போனாங்க. போயிட்டு நாங்க ஃபெடரேஷன் வச்சுக்கிட்டு அவங்கள எல்லாரையும் ஒன்னா சேர்த்து அங்க இது பண்ணும்போது nobody came forward to have the vaccination except a very few. சரி. So on the whole we can appreciate the கண்டிப்பா சார். ஜேவியர் சார் சொன்னது முக்கியமான ஒரு பாயிண்ட். இங்க நம்ம விழுப்புரத்துலயும் சரி பாண்டிச்சேரிலையும் சரி அந்த ஃபெடரேஷன்ல டிசபிலிட்டி அந்த பாப்புலேஷனுக்காக கோவிட் ரிலீஃப் ஒர்க்லாம் நம்ம பண்ணும்போது தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி வீக்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு 100-300 பீப்புள் கிட்ட நம்ம ரீச் பண்ணோம். பெரும்பாலான பீப்புள் வித் டிசபிலிட்டி வந்து தேர் அகேன்ஸ்ட் வேக்சினேஷன். சம்ஹவ் தே காட் த ராங் பர்செப்ஷன் டுவர்ட்ஸ் வேக்சினேஷன். ஸோ அதை பற்றி வந்து நிச்சயமாக நம்ம ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அவங்களுக்கு இந்த மேலே வேக்சினேஷன் மேலே வந்து ஒரு பயமா இல்லை என்ன காரணம்னு தெரியல, அவங்க போட்டுக்கிறதுக்கு இது வரைக்குமே முன் வரல சார். அது கார்த்திகேயன், அது வந்து ஆக்சுவலா அவங்க என்ன கேட்டீங்கன்னா, ஒன்னு பயம், ரெண்டாவது என்ன சொல்றாங்க, நத்திங் வில் ஹேப்பன் டு மீன்ற அந்த ஒரு ஆட்டிடியூடும் இருக்கு. ரூரல் கான்டெக்ட் நாங்க எங்க கிராமங்கள்ல போய் பார்க்கும்போது அந்த ஒரு இது இருந்து, இதுவரையிலும் வேக்சினேஷன் போட்டவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் கொஞ்சம் படிச்சவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க போட்டுக்கிறாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்க காரியங்கள்ல வந்து ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணோம், 320 பேர் போட்டாங்க. ஆனா அதுல வந்தவங்க பூரா வந்து பிலோ 60 அந்த ரேஞ்ச், பிலோ 45 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கவங்க நிறைய பேர் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு மேல இருக்கவங்க டயபெட்டிஸ் வரவே மாட்டேன்ட்டாங்க. சோ அந்த கேம்புக்கு நானும் போயிருந்தேன். இந்த சிக்கல் கிராமத்துல சேலத்துல வந்து ஸ்பெஷல் டிரைவா வந்து ஒரு வீட்டுக்குமே டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன்ஸ் உடைய அவங்க வீடுகளுக்கே போய் வேக்சினேஷன் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க சார். ஒரே நாள் எல்லா டிஃப்ரெண்ட் லேபிள் வீடுங்களுக்கும் போய் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தெரியல. ஏன்னா 5 லட்சத்துக்கு அதிகமாக நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேபிள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 லட்சம் பேர் பக்கமாக வருவாங்க. ஒரே நாள் போட முடியுமா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 10,000 பேத்துக்கு ஒரே நாள் போட்டிருக்காங்க சார். இல்ல அப்ப மேன் பவர் மெடிக்கல் பர்சனல் ஏகப்பட்டவர் தேவைப்படும். இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த வேலைக்கு வர முடியுமா என்னன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மத்தியான வேக்சின் கொடுக்குறாங்கல்ல, அந்த ப்ரோக்ராம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கூட எல்லாருமே கவர் ஆயிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டிஃபரெண்ட் இது இருக்கு, அதாவது எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ சேவியர் சொன்ன போல கிராமத்துல பண்ணும்போது அந்த மக்கள் ரெடியா இருக்காங்களா வில்லிங்காங்கிறது இல்லை. இப்போ இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும்போது அவங்ககிட்ட எழுதி வாங்கிடலாம், அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. மற்ற இப்ப கிராமங்கள்ல போய் நம்ம எழுதி வாங்கும்போது அவங்க என்ன போஸ்ட் பண்ணி வாங்குறாங்க அப்படிங்கிற எழுதி தர மாட்டாங்க சார், எங்கேயுமே எழுதி தர மாட்டாங்க. அது ஒரு எழுதுறது பாத்தீங்கன்னா இது போட்டு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வந்தா நான் பொறுப்பு இல்லை, நான் யாரையும் கிளைம் பண்ண மாட்டேன், நான் எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ். ஆமா, யாருமே எழுதி தர மாட்டாங்க. இப்ப இந்த சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னால பேஷண்ட்டுடைய ரிலேட்டிவ்ஸ் எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, டாக்டர் சர்ஜரி பண்ணும்போது எது நடந்தாலும், அதாவது பூனை மதில் மேல் போல இந்த சைடு போனாலும் அந்த சைடு போனாலும் அங்க உண்மையுமே சிக்கா இருக்கிறாங்க சார், எழுதி தந்துருவாங்க. வேக்சின் போடும்போது இங்க ஒண்ணு சிக்கா இல்லை இல்ல, நான் நார்மலா தான் இருக்கிறேன் அப்படிங்கும் போது எழுதி தரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சுசாந்த், திருச்சியில ஏதாவது உங்க அனுபவங்கள் உண்டா? ஹலோ சார். சார் நீங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கீங்க சார், பட் டீச்சர்ஸே நிறைய பேர் போட மாட்டேங்கிறாங்க சார். இப்ப மே மந்த் லீவ்ல தான் நிறைய பேர் போடுறாங்க. நாங்க பேரண்ட்ஸ் குரூப் வாட்ஸ்அப்ல வச்சிருக்கோம். சோ எங்களோட பேரண்டே வந்து இப்ப டீச்சரா இருக்காங்க. அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க பையன் வந்து சிபி, ஸோ அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 10-15 டேஸ் நல்லா ஆனோன்னா அவங்க ஷேர் பண்றாங்க. ஸோ மற்ற பேரண்ட்ஸும் போய் போட்டுட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ டீச்சர்ஸே நிறைய பேர் போடாம தான் இருக்காங்க எங்க இன்ஸ்டிடியூஷன்ல. இப்பதான் ஒருத்தர் போட்டோன்னா அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே மேலும் மேலும் போட்டுட்டு இருக்கிறாங்க சார். சிபி கொஞ்சம் சிவியர் டிசபிலிட்டிங்கிறனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து தயங்குறாங்க போடுறதுக்கு. பட் இப்ப போட்ட பையனும் கொஞ்சம் சிவியர் டிசபிலிட்டி தான்.
பட் சரி. போடுறாங்க, நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க சார் இப்போ. குட். வேற அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாமா? தேங்க்யூ. இந்த இதை நம்ம சுரேஷ் சார் சொன்னது போல, ஆடிட்டர் சொன்னது போல, இதை நம்ம மேபி we can express our gratitude to the government of Tamil Nadu, maybe through our commissioner. It can be sent to the chief minister, congratulating him and thanking him for giving the opportunity to the differently able in a special way. So we will try to draft the letter, and before sending it, I shall try to send to our members to get their opinion and get it corrected and send it. Okay, thank you very much. இப்போ அடுத்ததுக்கு போலாம்னா நம்ம 9th 10th நீ போட்டுருக்கீங்களோ இந்த மீட்டிங். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நிர்மயா இன்சூரன்ஸ் போட சொல்லி அன்னைக்கு மீட்டிங்ல பேசினார்ல, சுக்லாஜி பேசினார்ல சார். ஆமா, அது சம்பந்தமா நம்ம என்ன, நம்ம குழந்தை எல்லாரும் எம்ஜி பணம் 1500 மாதம் வாங்கியிருக்காங்கல்ல சார். அது மூலமா ஒரு லெட்டர் மாதிரி எது கொடுத்தாங்கன்னா அந்த எல்லாரும் பேரண்ட் ஈஸியா வருவாங்க சார். இப்ப நம்ம அந்த பேமெண்ட் 250 கட்டுறப்ப யோசிக்கிறாங்க சார் நிர்மயா இன்சூரன்ஸ் போடும்போது. சரி, அதுக்கு பிறகு நம்ம கமிஷனர்கிட்ட பேசி இப்ப நம்ம சுரேஷ் சார் சொன்னது போல நம்ம இந்த கோவிட் ஊசி போறதுக்கான தேங்க் பண்ண போறோம் இல்லையா. ரெண்டாவது ஒரு கோரிக்கையை வச்சு இந்த எம்ஜி பணம் தரும்போது அந்த டிடிஆர் ஒருத்தர் சொன்னாங்கன்னா நீங்க கண்டிப்பா இன்சூரன்ஸ் போடுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த எம்ஜி பணம் போகும்போது ஈஸியா நமக்கு பேமெண்ட் வந்துடும் சார் நமக்கு. ஏன்னா இப்ப கேரளாவில ஏற்கனவே கவர்மெண்டே அந்த இது கட்டிதான் கேள்விப்பட்டோம் நம்ம. தமிழ்நாட்டுல அப்படி போட்டாங்கன்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் சார். இப்ப ராமச்சந்திரன் சொல்றது இந்த பிரீமியம் கட்டுறது நம்ம அதுல எப்படி இன்டர்ஃபியர் பண்ணணும்ங்கற கவர்மெண்ட் ஆஃப் நம்ம டிடிஆர் மூலமா அந்த மாதம் பணம் போகுது இல்ல சார், 1500 அனுப்புறாங்க இல்லையா. ஆமா, அப்ப அவங்க ஒரு லெட்டர் அனுப்பி கண்டிப்பா இன்சூரன்ஸ் போடுங்கன்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒரு லெட்டர் போட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வருவாங்க சார் நம்ம இதுக்கு நிர்மயாக்கு. சரி, அது நம்ம வேணா கமிஷனர் சார் கேட்டு பார்க்கலாம் சார். ராமச்சந்திரன், அதாவது அதுக்கு பதிலா வந்து கேட்டா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அந்த பிரீமியத்தை பே பண்ண சொல்லி கேட்டோம்னா நல்லா இருக்கும். சூப்பர், கண்டிப்பா சார், சூப்பர். அது மச் பெட்டர் சார் ஆக்சுவலி. கண்டிப்பா சார். இது இல்லனாலும் பரவாயில்ல, கேரளா கவர்மெண்ட் வந்து பே பண்றாங்க. இப்ப பண்ணாம நம்ம நியூவா நம்ம செய்யணும் அப்படின்னா இது வந்து தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் வந்து இதை முழுமையா நிறமையாவை எடுத்து அது கவர்மெண்டே அவங்க பிரீமியத்தை பே பண்றதுனால நம்ம அந்த ஆர்டர் காப்பி கண்டிப்பா நம்ம ஸ்நாக் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறோம் சார். அந்த காப்பி ஒரு நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்டல் டிசபிலிட்டிக்கு மட்டும் அந்த பாப்புலேஷனுக்கு நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்டே பே பண்ணா ரொம்ப உதவியா இருக்கும். இது கேரளாவில் நடக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கும் அது ஒரு உதவியா இருக்கும். 2 பேருக்கு நம்ம ப்ரொபோசல் கொடுக்கலாம் சார். ஒண்ணு நம்ம சிஎம் கொடுக்கலாம், பட் ஆனா நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு நம்ம அதை தெரியப்படுத்தணும். ஒன் செகண்ட், சாரி ஃபார் த சொல்லுங்க சார். அந்த நிர்மயாக்கு வந்து இப்ப காஸ்ட் இல்லைன்னு சொல்லி அந்த மீட்டிங்ல சொன்ன மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் ஃப்ரீ ஃபார் தி ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னாரு. அவங்க என்ன சொல்றாங்க சார், இப்ப நார்மலா நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம இருக்கோம் இல்லைங்களா, இப்ப நம்ம நிராக வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு வந்து ஜென்ரலா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் நேஷனல் ட்ரஸ்ட்ல. நம்ம ஒரு 1000 ரூபாய் கட்டினா மட்டும்தான் எல்லா ஸ்கீமுக்கும் நம்ம பே பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ ஒரு ஸ்கீம் நம்ம பண்றதுக்கு அந்த மாதிரி நிராமயா ஸ்கீம் அந்த ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் வந்து ரன் பண்றதுக்கு ஒரு 1000 rupees நம்ம கட்ட வேண்டியிருக்கும். அது வந்து இப்ப கிடையாது. ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் சந்தா இண்டிவிஜுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது வந்து கட்டாயம் உண்டு. ரெனிவல் அண்ட் நியூ ரெனிவல் வந்து 50 ரூபாய் தான் வாங்குறாங்க. இது வந்து 250, அபோவ் பவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு 500. ஓகே ஓகே. கார்த்தி சார் சொல்லுங்க. லாரன்ஸ் சார் என்ன சொல்றாருன்னா, அநேகமா இப்ப நம்ம நேச்சர் கார்டியனுக்கு 250 அந்த 500 கட்டுறோம். ஆமா, அதர் நேச்சர் கார்டியனுக்கு ஃப்ரீன்னு சொன்னாரு. அத சொல்றாரு. அது உண்மைதான். இல்ல சார் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நேஷனல் ட்ரஸ்ட் வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் வந்து நாட் நெசசரி டு பே தி அமௌண்ட்னு ஒரு இது வரும். சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்குலாம்? சார் ஒருவேளை அதுதான் கேட்பாங்க. பட் நம்ம சுக்லா சார் வந்து அவர் பேசுனது வந்து 2 கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் பண்ணாரு. ஒன்று வந்து ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி பணம் கட்டுறதுக்கு தயங்குறாங்க சார். உடனே 500 கேளுங்க, அவங்க உடனே
அவங்களுடைய ப்ரூஃப் கொண்டாந்து கொடுத்துருவாங்கன்னாரு. கடலூர்ல அதே சமயத்துல நோ காஸ்ட் ஃபார் த ரிஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னாரா. வாட் ஐ தாட் த்ரூ ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மூலியமா நம்ம அப்ளை பண்ணும்போது தே நீட் நாட் பே த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட். ஐ டிடன்ட் செக் வித் தி வெப்சைட். ஒருவேளை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்களா, கேன்சல் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப கேட்டேன் நான். இல்ல சார், நம்ம நிறுவனம் வந்து 1000 ரூபாய் கிட்ட தேவையில்ல. நீங்க இப்ப ஒன்னொன்னுக்கும் ஒரு பணம் வச்சிருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம சார் நோமனி சார், நீங்க இது முக்கியமான அஜெண்டாவை நீங்க தாராளமா வைக்கலாம். இந்த நம்ம ஒரு 250 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு விஷயம் இல்ல வருஷத்துல. ஆனா இந்த பெனிஃபிட் வந்து நிறைய இருக்கு. இப்ப நம்ம நிறைய பிள்ளைங்களுக்கு, நம்ம சுஷ்டில இருக்கிற பிள்ளைங்க மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம கிளைம் பண்றோம். கொஞ்சம் டிலே ஆனாலும் ஒரு 3-4 மந்த்ல வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுது அந்த அமௌண்ட். இது நிச்சயமா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கீம். இது பாக்குறதுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஆரம்பத்துல நம்மளே என்னடா இது ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் கிளைம் பண்ண எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு. பட் ஆனா பயன்படுத்த ஆரம்பிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அது ஒரு நம்ம பார்ட் ஆஃப் ஒர்க்கா போயிடுது. நம்ம இப்ப அந்த நேஷனல் ட்ரஸ்ட் ஒர்க் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டீச்சருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துட்டோம். அவங்க வந்து பில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இப்ப வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லிட்டாங்க போல இருக்கு. அது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு போய் கிரெடிட் ஆயிடுது. ரொம்ப பேக்ரவுண்ட்ல இருந்து வர பெரிய உதவியா தான் இருக்கு அந்த இன்சூரன்ஸ். அதனால நிச்சயமா நம்ம கேட்கலாம் சார். இது சார் நம்ம மெடிசின் மட்டும் இல்லாம ஹவுசஸ் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா கிளைம் எல்லாம் சொல்றாங்க. தெரப்பி எல்லாம் கொடுத்தாக்கு பதிலா அதையும் கொடுக்கலாம். ஆமா, ஸ்பாஸ்டிக் சென்னை ஜெயஸ்ரீ வந்திருக்கிறாப்ல, அவர்களை அனைவர் சார்பாக வரவேற்கிறோம். மார்னிங் மேம். ஆமா ஜெயஸ்ரீ. ஹலோ ஜெயஸ்ரீ மேடம். இல்ல அவங்க அத இது பண்ணிருக்காங்க இல்லையா, மியூட் பண்ணிருக்காங்க. வந்தாங்க, வெளியில போயிட்டாங்க சார். சரி, வரட்டும். சீட் ரிசர்வேஷன் போட்டுருக்காங்க. ஓகே சார். அப்ப இது ஒரு பாயிண்டா சேவியர், யூ ஹேவ் சம்திங். சொல்லுங்க. லெட்டர் டிராஃப்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் டிராஃப்ட் இட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி எஸ்எல்சிசி. ஓகே போட்டுட்டு எல்லாருமே இப்போ மெம்பர்ஸ் எல்லாருமே சைன் பண்ணி அனுப்பலாம். சரி. It's a better representation to the secretary. அப்ப இந்த லெட்டரை டிராஃப்ட் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன பிறகு எல்லார்ட்டையும் அனுப்பி கையெழுத்து வாங்கி. வேண்டாம், கையெழுத்து நாங்க அனுப்பிச்சு விடுறோம், ஸ்கேன் பண்ணி அதுல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை பற்றி இது பண்ணிரலாம். That would be easy. ஸ்கேன் பண்ண இது வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியா போயிடும் இந்த எஸ்எல்சிசி மெம்பர்ஸ் மட்டும். சரி, வெரி குட். சார், என்னோட சஜஷன் நவமணி சார், நம்ம இதை ஒரு செப்பரேட் அஜெண்டாவா நம்ம எஸ்எல்சிசி மூலியமா கொடுத்தோம். மற்ற என்ன ஒரு 2-3 அஜெண்டா வைக்கும் போது இது டைல்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு முக்கியமான லெவல்ல வந்து நிறைய ஒரு ஹியூஜ் பாப்புலேஷன் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த ஸ்டேட்டோட அந்த காப்பி, நம்ம ஆர்டர் காப்பியை வச்சுட்டு ஒன்லி இதை மட்டும் நிராமையா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து கொடுத்தா இவ்வளவு பாப்புலேஷன் வந்து பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எஸ்எல்சிசி மூலமா நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலும் நல்லா இருக்கும் சார். அது ஒரு ஹியூஜ் பெனிஃபிட். உங்க பெரிய கணேசன் சொல்றது ஏதாவது ஒரு since CM is directly involved with PWD and directorate போது நேரா அவருக்கு அனுப்பிச்சிட்டு லால்வானாவுக்கு காப்பி போடலாம். So that no, it has a political pressure also. சரி. இப்ப ஜெயஸ்ரீ நாங்க பேசுறது கேக்குதா? அதாவது you understand the trend? ஹலோ ஜெயஸ்ரீ, மைக் எடுக்கலையோ? குட். சரி, அப்போ கணேசன் நீங்க சொன்ன பாயிண்டும் சைவர் சொன்னதையும் வச்சு we will have it and we will draft the letter. So once it is finalized, we will circulate and finalize the draft. அதுக்கு பிறகு கையெழுத்து எல்லார்ட்டையும் வாங்கி அதுல போட்டு நம்ம we will send it to the இந்த particular government persons with disability towardsல ரொம்ப ப்ரோவா இருக்கிறதுனால this is a good time to strike, push for. இது ஒரு நல்ல நேரம் நம்மளுக்கு. அவங்களும் புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க. they are very much pro disability ன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, பட் நான் கேள்விப்பட்டதுல நான் சொல்றேன். Okay, thank you. I have no political allegiance, but
I am told they are very pro disability. Okay. The fact that the chief minister himself has taken that portfolio, அந்த துறையை தான் வசம் வைத்திருக்கிறதே ஒரு இண்டிகேஷன் that he is for the disabled அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு யூஸ்வலா சொல்லுவாங்க, கலைஞர் இருக்கும்போது அவரு என்ன சொல்றாருன்னா மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஊனமற்றோருங்கிற வேட மாற்றுத்திறனாளிகள்ங்கிறது அவரு தான் இது கொண்டு வந்தாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இது உண்டு, அது வார்த்தையை கொண்டு வந்தாருங்க. நாமும் சொல்லிட்டு இருந்தோம். அவருடைய பீரியட்ல என்ன சொன்னார்னா, இதை இவங்களை மாற்றுத்திறனாளிகள் என்றுதான் அழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த இதுல இருந்து இவரு ஸ்டாலினும் இத ஒரு இட் இஸ் a dear project for him அந்த அளவுல எடுத்திருக்கிறாரு. அதுக்காக அந்த ஐஏஎஸ் ஆபீசரும் பேர் என்னமா, அனுஜா ஜார்ஜ்ன்னுட்டு, அந்த அவருக்கு கீழே ஒரு 7-8 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு கீழே ஃபுல்லா நீ சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஸ்பெஷலா ஃபார் டிசபிலிட்டின்னு இருக்காங்க, அனு ஜார்ஜ். அந்த அம்மா பேர் அனு ஜார்ஜ். ஸோ மேபி அவங்களும் இது இருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இந்த கமிஷனரேட்ல அந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி அது என்னைக்கு நடந்தது லாரன்ஸ்? 7ஆம் தேதி. இல்ல 7 நம்ம நடத்தணும். நான் கேக்குறது கமிஷனரேட்ல இருந்து ஒரு ஜூம் மீட்டிங் வச்சிருந்தாங்க இல்லையா? 10ஆம் தேதி சார். 10ஆம் தேதி சார். 10ஆம் தேதி சார். 10ஆம் தேதி நடந்தது. அந்த வேர்ல்ட் பேங்கோட நம்ம பண்ணது. ஆமா, வேர்ல்ட் பேங்கோட. இப்ப அத பத்தி I have requested Lawrence to say how he understands the project. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும். Srishti had participated, நம்ம RV had carried on. Xavier Maridas முன்னால few years back he has taken a lead role in the state of Tamil Nadu from Thiruvannamalai. So அதனால எல்லா important people இருக்கீங்க. How best we can participate in the future program? What? Secondly, will we be able to help our ROs, other ROs, to take up the program in case it visualizes, it materializes? அத லாரன்ஸ் சொன்னீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்கஷன் முடிச்சு நம்ம இது பண்ணிடலாம். சார், ஆக்சுவலா இந்த 10ஆம் தேதி நடைபெற்ற மீட்டிங்குடைய சில கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரைட்ஸ் ப்ராஜெக்ட். இதுதான் இப்போதைக்கு அவங்க டெம்பரவரியா அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரைட்ஸ் ப்ராஜெக்ட். இட் இஸ் கோயிங் டு பி சப்போர்ட்டட் பை வேர்ல்ட் பேங்க். அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர் ஆக்டிவிட்டீஸ் தான் இதில் வந்து நிறைய வரப்போகுது. அதே மாதிரி ஒரு 3 பிரிவாக பிரித்து அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து இந்த திட்டத்தின் மூலம் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 3 பில்லர்ஸ்லையும் இந்த எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வில் பி கேரிட் அவுட் அண்டர் திஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்டா அதோடைய காப்பி எதுவும் இல்லைங்கனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. மெயினாக பார்த்தீங்கன்னா சிபிஆர் ஆக்டிவிட்டீஸ், கம்யூனிட்டி பேஸ்ட் ரிஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக்குக்கும் 10 வாலண்டியர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றதா சொன்னாங்க. அப்போ இப்போ ஒரு 20 பிளாக் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 200 கம்யூனிட்டி பேஸ்ட் ரிஹாபிலிட்டேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புது வாழ்வு, வாழ்ந்து காட்டுவோம், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபார் தி டோட்டல் ரூரல் டெவலப்மெண்ட். அதுல வந்து ஒரு காம்போனன்ட் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்காக இருந்ததே ஒழிய மித்த எல்லா விதமான வேலைகளும் செஞ்சிருந்தாங்க. ஒரு கிராமத்துக்கான முழு டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் புது வாழ்வும் வழிகாட்டுவோம் திட்டமும். ஆனா இப்போ இந்த தமிழ்நாடு ரைட்ஸ் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா டார்கெட் பாப்புலேஷன் ஒன்லி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. நம்ம யாருக்காக பணியாற்றுகின்றோமோ அவர்களுக்கு மட்டுமே தான் அந்த ஸ்கீம்.
வழிகாட்டுவோம் இல்லாட்டி புதுவாழ்வு பார்த்தீங்கன்னா எல்லா என்டையர் பாப்புலேஷனுக்கும் கவர் பண்ண ப்ராஜெக்ட். இது வந்து நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே தான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னொன்று வந்து பட்ஜெட் ஹெட்ஸ் வரைக்கும் சாங்ஷன் ஆயிருக்கு, அப்ரூவல் வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து அப்ரூவ் பண்ண ஸ்கீமு, பட்ஜெட் ஹெட்ஸ் எல்லாம் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதேமாரி ப்ரிலிமினரி ப்ரப்போசல் வந்து சப்மிட் பண்ணி அதுவும் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலும் அந்த மீட்டிங்கில் கொடுத்தாங்க. இதுமாரி பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோ ரூபாய் இந்த ப்ராஜெக்டுக்காக வந்து சாங்ஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிறதும் வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல விதமான கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா இது சிபிஆர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கிறதுனால இந்த வேலையை செய்யக்கூடிய இல்லாட்டி ஒரு சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிடிஆர்ஓ ஆஃபீஸ் செட்டப் தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு பிளாக்ல வந்து 200 சிபிஆர் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்களால சூப்பர்வைஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ ஒரு டிடிஏடபிள்யூ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 10 to 15 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு 50-57 ஸ்கீம்ஸுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய அவங்களுடைய டெய்லி ருட்டீன் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க எப்படி டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மீட்டிங்ல ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்போ வந்து என்ஜிஓஸ் இன்வால்வ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கட்டாயம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கமிஷனர் தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் நம்ம என்ஜிஓஸும் இதில் இன்வால்வ் ஆகி வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் சார். இது மேக்சிமம் வந்து சிபிஆர் அப்படிங்கிறதுனால இதை பற்றி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நாம் எல்லாத்துக்கும் தரணும். ஏன்னா இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலாக சிபிஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த சமூகத்தில் கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அந்த தனிநபருக்கு அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்றுத்தர்றது தான் வந்து சமூகம் சார்ந்த மறுவாழ்வு திட்டத்துடைய மிக முக்கியமான குறிக்கோள். அப்போ எடுக்கக்கூடிய அந்த பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து அந்த உள்ளூரில் என்னென்ன மாதிரியான வளங்கள் இருக்கு, என்னென்ன மாதிரியான ரிசோர்சஸ் இருக்கு, அந்த ரிசோர்ஸை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த தனிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு கவுன்சிலிங் கைடன்ஸ், ஒரு அரசு உதவிகளை பெற்றுத்தரது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஸ்கீம் வரும்போது இந்த சிபிஆர் ட்ரைனிங் வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணி நம்ம இதை டேக்கப் பண்ணோம்னா கட்டாயம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு மைல்ஸ்டோனா இருக்கும் சார். தேங்க்யூ. லாரன்ஸ், ரொம்ப அழகா நீங்க வேர்ட் பை வேர்டா கரெக்டா கமிஷனர் சொன்னது. சேவியர் சொல்லு சொல்லு. சேவியர் மியூட் பண்ணிடுங்க. ஓகே கேக்குது ஓகே. அதாவது மிஸ் லாரன்ஸ் சொன்னதோட இது என்ன கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஸ்கீம்ல வந்து ஃபார் த பிரசன்ட் தேர் இஸ் நோ ரோல் ஃபார் என்ஜிஓஸ் ஃபார் த பிரசன்ட். அதை வந்து we might consider அப்படின்னு தான் அவர் வந்து கமிஷனர் வந்து சொன்னாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹோல் ப்ராஜெக்ட் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் இஸ் டு டீசென்ட்ரலைஸ் டிடிஏடபிள்யூ ஆஃபீஸ் அல்லது டிசபிலிட்டி வெல்ஃபேரை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்றதுக்கு. அதான் வந்து இந்த ஹோல் ப்ராஜெக்டினுடைய கோர் அப்ஜெக்டிவ். அதில் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 97 டிவிஷன் இருக்கு நம்ம ஸ்டேட்ல ரெவென்யூ டிவிஷன். ஸோ எவ்ரி டிவிஷன் வில் ஹாவ் அ PIU, project implementation unit. Every division will have. So there will be a team to assist DDAW in the division. This is number 1. Number 2 வந்து என்ன கேட்டீங்கன்னா they are still thinking taluk or block. அதான் think பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு PIU போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. So the PIU in block அல்லது talukல வருது will assist subdivision unit, அதாவது ரெவென்யூ டிவிஷன் யூனிட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தற்சமயத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்க டிடிஏடபிள்யூ ஆஃபீஸ் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி 3 லெவலுக்கு கொண்டு வராங்க. ஸோ தேர் வில் பி கவர்மெண்ட் ஸ்டாஃப் அட் எவ்ரி லெவல். ஸோ டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இருக்க மாட்டாங்க, ரெவென்யூ டிவிஷன்ல இருப்பாங்க, அப்புறம் பிளாக்ல இருப்பாங்க. இந்த CRWன்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கரை போடுறது வந்து தே வில் பி டைரக்ட்லி அண்டர் த பிளாக் லெவல் PIU, ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யூனிட்.
ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. நம்பர் 1 இது வந்து ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். ரெண்டாவது வந்து தே ஆர் ஆல்சோ பிளானிங் ஒரு கன்வர்ஜென்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 24 செக்ரட்டரியோட பேசியிருக்காங்களாம், ஸ்டேட் லெவல் செக்ரட்டரிஸோட பேசியிருக்காங்களாம். 24 டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் டிசபிலிட்டி வெல்ஃபேர் செய்யறாங்களோ அதுக்கு வந்து கன்வர்ஜென்ஸுக்கு என்ன பிளான் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல மேஜரா வந்து 2 ஏரியா பார்த்துருக்காங்க. ஒன்னு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல பாக்குறது வந்து இட் இஸ் மெயின்லி ஆன் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், ஏர்லி இன்டர்வென்ஷன். அதுக்கு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கும் இன்டகிரேட்டட் எஜுகேஷனுக்கும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ இது வந்து மேஜர் ஏரியா ஆஃப் இன்புட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த 2 டிபார்ட்மெண்ட்ல இருந்து. Apart from that, there will be other departments which will be involved, like social welfare, மற்ற டிபார்ட்மெண்ட்ல ஈடுபடுவாங்க. ஸோ இதான் வந்து அவங்க பார்க்குற ஏரியா. இது வந்து மேஜரா. அப்புறம் அது இல்லாம வந்து மற்ற ஏரியாஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அக்சசிபிலிட்டிக்கு என்ன செய்ய முடியும்னு வந்து அது வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடங்கள்லயும் வந்து காமன் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு என்ன அந்த 2016 ஆக்ட் வச்சுட்டு எப்படி வந்து அக்சசிபிலிட்டிக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. ஸோ அதனால அன்னைக்கு பேசுனதுல வந்து ஒரு விஷயம் தெளிவா வந்து என்ன கேட்டீங்கன்னா ஃபார் த பிரசன்ட் there is no role for NGOs. அதான் வந்து இருக்கு. அப்படி ரோல் NGOs வந்தா கூட எப்படின்னு பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா there will be third party ரோலா தான் இருக்கும். அதாவது if you really want to contribute anything then you can be part of the project. அந்த மாதிரி பாக்குறாங்க போல இருக்கு. லைக் கார்பரேட்ஸ் அல்லது வந்து வேற அதர் ஆர்கனைசேஷன் NGOs வந்து அப்படின்னு பாக்குறாங்க. இதான் வந்து about the project. On paper and the project present, sorry, can I speak? Mr. Xavier, he put very correctly his finger on the key point. நம்மளுக்கு பெருசா ரோல் இல்ல. என்னன்னா சடனா அவங்க பிரசன்ட் பண்ணிட்டு யூ ரியாக்ட்னு நம்மள்ட்ட சொன்னாங்க. அதை அசிமுலேட் பண்ணி அந்த ஒரு கான்செப்ட் நோட்டோ இல்லைன்னா இந்த ஒயிட் பேப்பர் மாதிரி ஏதாவது நம்மள்ட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த மீட்டிங்குள்ள வந்திருந்தோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு தாட் இருந்திருக்கும். சோ இல்ல ஒரு கான்செப்ட் பேப்பர் கொடுத்திருந்தாங்களே. கான்செப்ட் பேப்பர் பட் யஷ்வி சொல்றது நல்ல கரெக்டான இது. என்னன்னு கேட்டீங்கன்னா இட் வாஸ் ஆல்ரெடி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். இதுல வந்து மைனர் சேஞ்சஸ் வந்து என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்களா ஒழியோ it is not evolution illa project. So we were only given so if it was a process of whatever neenga apra ungala feedback anupunga, I realize what is the point because you have already decided this is the framework. Yes, exactly. That's my thoughts. I may be wrong. That's why if you notice I did not speak much. I just kept to myself because I said, well, you've already decided the framework, which is in good intentions. And because DDAW is often the district officer is only based in one place, there's a percolation downward to include all people. As Lawrence sir சொன்ன மாதிரி நாங்க கூட இந்த புது வாழ்வு திட்டத்துல இருந்தோம். We did this in Tiruvallur districtல இருந்தோம். So more or less அதோட componentsலாம் அதுக்குள்ள learning points இருக்கு அதுல. But the only thing is, as Xavier sir said, we don't have any role to play. So I'm not too sure நம்ம கொடுக்குற ideas, inputs எல்லாம் அது எத்தனை தூரம். And moreover, it's a very ambitious and a very timely thought. But at the same time, the continuum of people we are going to serve across all age groups with different, because age span இது பண்ணா நம்ம needs வேற வேற மாதிரி இருக்கும். So what sort of a conceptualization that takes place? We all work in the developmental sector, the developmental disability sector, around 20 plus or 18 below, and also some older people we work with. So in principle, amazing, a very good initiative of the government. But NGO, where are we in that space? Theriyala engalukku, enakku theriyala. We'll have to see how it pans out. இல்ல 100%. This is what is the present. Xavier not able to hear you. Xavier கேக்கல. ஓகே இப்போ கேக்குது. இப்போ சொல்லுங்க சார் ப்ளீஸ்.
அதாவது ஆக்சுவலா ஐ கேவ் அ ஃபீட்பேக் ஆல்சோ. ஜெயஸ்ரீ சொன்ன மாதிரி வந்து நான் என் ஃபீட்பேக்கும் கொடுத்தேன். நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு கேட்டேன், ஐ வில் கிவன் அ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன ப்ரையாரிட்டிஸ் இருக்குன்றத வந்து ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஆனா லிஸ்ட் அவுட் பண்ணதை எதெல்லாம் இந்த பட்ஜெட்ரி இதுக்குள்ள வரப்போகுதுன்னு வந்து ஒன்றும் தெரியல. அப்ப அது இல்லாம இன்னும் எதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்றத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணாங்கன்னா ப்ராபபிளி those NGOs who are well established in the state can contribute also. அப்ப வந்து ஒரு லீகல் இது வந்து நமக்கு உள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இது நம்பர் 1. இது நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்க சார், ப்ளீஸ் கோ அஹெட். அதனால வந்து இதெல்லாம் செய்ய முடியும். ஆனா இதுக்கு பட்ஜெட் அலோகேஷன் இருக்கு. இதுக்கு பட்ஜெட் அலோகேஷன் இல்லைன்னா அந்த பட்ஜெட் அலோகேஷன் இல்லாத விஷயங்களை கூட அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணாங்கன்னா probably NGOs can participate because already we have lot of programs and most of us have lot of experience also, and they already we are contributing quite a lot to the state disability welfare க்கு நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம செய்யக்கூடியதை வந்து லீகலா அந்த ப்ராஜெக்ட் குள்ள கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, probably to start with. ரெண்டாவது வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி, லாரன்ஸ் சொன்ன மாதிரி, ஜெயஸ்ரீ சொன்ன மாதிரியும் கண்டிப்பா we could insist that hand holding at least for 2 years கேட்கலாம். NGOs வந்து hand holding இருக்கணும் அப்படின்றது வந்து we could insist because the CRW இருக்கிறவங்க வந்து வில்லையில் இருப்பாங்க. as you all of you know very well, எந்த ப்ரோக்ராம்லாம் கவர்மெண்ட் கிட்ட போதோ அது வந்து டைல்யூட் ஆகிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. இது வந்து யதார்த்தம், வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இதுவெல்லாம் பார்த்தது. as long as வழிகாட்டும் திட்டமோ அல்லது வாழ்வாதார திட்டமோ NGOs நல்லா இருந்தது. The moment it was handed over to the government setup வந்து அது என்ன ஆச்சுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பும். So any program in the initial phaseல வந்து at least if it is with the NGOs things could be better. So அந்த ஒரு இதை வந்து இன்சிஸ்ட் பண்றது நல்லா இருக்கும். எஸ்பெஷலி அவர் லாரன்ஸ் சொன்ன மாதிரி கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வந்து 237 பிளாக்கா என்னமோ இருக்கு. அவ பாத்தீங்கன்னா 2300 பேருக்கு மேல வந்து CRWs இருப்பாங்க, கம்யூனிட்டி ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கர் இருப்பாங்க. அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான அந்த இனிஷியல் ஃபேஸ்ல வந்து NGOs are involvedனா it would be very nice. Probably that could be put as a request. another point வந்து இது சக்சஷன் பத்தி அவங்க எதுவுமே பேசல. இப்போ அவங்க ஒரு பட்ஜெட் வச்சிருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம், இதோட எப்படி சஸ்டெயின் ஆக போகுது இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஒரு பட்ஜெட் இருக்கு, ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சரி, எவ்வளவு காலத்துக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? அந்த பட்ஜெட் முடிகிற வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆவாங்க? ஆக்சுவலி அதை பெனிஃபிஷரி கூட விடுங்க, இதுல ஒர்க் பண்ணக்கூடிய இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே என்ன ஆவாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க சேலரி 2-3 வருஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை, வீட்டுக்கு போங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள வரும். ஸோ இது வந்து ஒரு மேம் சொன்ன மாதிரி ஒரு ஆம்பிஷியஸா தான் இருக்கு இந்த ப்ராஜெக்ட். இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் நமக்கு தெரியும். எல்லா ப்ராஜெக்ட்லுமே இந்த மாதிரி நம்ம சொல்ற மாதிரி இந்த வாழ்ந்து காட்டும் புது வாழ்த்து எல்லாத்துலயுமே அந்த ஸ்டாஃப் வந்து இன்னைக்கு அவங்க தான் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டா நம்ம எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நின்றுடுது, அந்த ப்ராஜெக்டுக்கான ஃபண்டிங் முடிஞ்சிருச்சு, அப்புறம் அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. பெனிஃபிஷரி அப்படியே நம்ம அங்கங்க அப்படியே அப்ரப்டா அப்படியே விட்டுட்டு வந்துடுறோம். அது ஒரு இது வந்து ஒரு அடுத்து என்ன செய்ய போறோம்? சரி, இந்த ப்ராஜெக்ட் அதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னா யார் வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ண போறாங்க அப்படின்னு இதுல NGOs இல்லாதது வந்து ஒரு பெரிய டிராபேக் தான். அவங்க ஏன் வந்து அதை கொண்டு வரல அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபீல்ட்ல இத்தனை வருஷமா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். பெனிஃபிஷியரி பத்தி டீட்டெயில் நமக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன நீட் இருக்குன்னு தெரியும். ஒருவேளை இந்த ஃபண்டிங் நின்னா கூட அட்லீஸ்ட் இருக்கிற NGOs வந்து ஃபண்ட் மொபிலைஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து கண்டினியூ பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அட்லீஸ்ட் 100% இல்லைனாலும் ஒரு 50% வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இங்க நமக்கு அதுக்கான ஸ்கோப்பே இல்லை அப்படின்றப்ப எந்த அளவுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா மாறும் அப்படின்னு தெரியல சார். அது and to add to Karthik's this one என்னன்னா they should look at a beta version of few blocks beta version மாதிரி ஒரு ட்ரையல் அவுட் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். இது இப்போ புதுவாழ் திட்டம் மூடிட்டாங்க. என்னோட ஓன் எக்ஸ் பாஸ்டன் ஸ்டாஃப் எல்லாம் புதுவாழ் திட்டத்துல தான் இருந்தாங்க. they all left because they closed it. The funding stopped overnight. So we had all these various, நீங்க சொன்ன மாதிரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணைகள் இந்த for the first time I went and saw we had small groups of self-help groups that were farming rabbits. இப்போ நான்
அவங்க the moment எங்களுக்கு அது ஸ்டாப் ஆனாலும் we have all run out of the space. ஏன்னா நம்மளுக்கு sustainability media we can't run it, and you have to I don't know about the other NGOs. Funds is tight for us during the COVID scenario. You know, most of the CSR fund is now being diverted to medical and medical healthcare. Several of our so-called support systems that were CSR projects that we had, at least city-based, I'm talking about, they are all diverting it into the health, and so we are also financially not in great space for us to even take up unless the governments assure some amount of funding for the for this project. But anyway, we didn't have a role, so I heaved a sigh of relief in a way, so to speak. But yes, the tricky part is World Bank. The moment for some reason their priority changes from Tamil Nadu to Uttar Pradesh, Jharkhand, because they all have a நீங்க ஆல்ரெடி டெவலப்டு ஸ்டேட், உங்களை விட்டுட்டு நாங்க உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் 5 வருஷத்துக்கு அப்புறம் so they will most definitely go to northeast depending on the political agenda also. It can be the northeast, it can be Uttar Pradesh, it can be other parts of the state. I don't know. These are some concerns. At least we are talking about it. I'm sorry to comment. Actually, yet another World Bank project. That we have to accept it. It is a time-bound project, and it depends on the government whether they are going to absorb all these people again. Cannot be the NGOs, but the government has to absorb them. The CRWs, Mikima. Xavier sir, I think governments will be a little wary of absorbing all of this, because where is the money coming from? That is true. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா that's a reality. ஏன்னா World Bank project எல்லா ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா they work for a certain time and they just leave. Abruptly they leave. அவ்வளவுதான். அப்புறம் சஃபர் பண்ண போகுது. அதனால தான் probably if we insist that the NGOs are involved in at least there will be some sort of a linkage, and we could even really think in terms of taking some of them at least, or sustain the program, things like that would happen. அது இல்லாத போறது இந்த அந்த மைனஸ் NGOsன்றது I don't know how far it is going to really be implemented. அது அந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கு. அன்னைக்கு இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணும் பொழுது nobody answered it. What is the exit policy ன்னு கேட்டாங்க, and there was no answer from either from the commissioner or from the World Bank team. True, correct, well said. சரி, ஏதோ டைம்லைன் சொன்னாங்க எப்போ இனிஷியேட் பண்றாங்கன்னு. Xavier sir, it will be soon. Very soon it will be. The money is already in the pipeline. It's almost sanctioned. Lawrence சொன்ன மாதிரி sanction பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. skeleton எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. So very soon it will happen. அப்ப நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்டோட DAWO தான் அதோட ஹெட்டா இருப்பாங்களா இம்ப்ளிமெண்டேஷனோட? அவங்க தலையெல்லாம் விழ போகுது. ஆனா we know the quality of people whom we have. அது பார்த்துக்க வேண்டியதுதான். அது சங்கர் நாராயணன் தான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு, இது செப்பரேட் வெர்டிகலா நீங்க கொண்டு வாங்க, டோன்ட் பிரிங் இட் அண்டர் தி DAWன்னு கேட்டிருந்தாரு அந்த மீட்டிங்ல. நெவர் கோயிங் டு ஹேப்பன், பட் அன்ஃபார்ச்சுனேட். இப்போ கணேசன் சார் சொல்லுங்க. கணேசன், அதாவது இந்த பாயிண்ட் இதுல ஒன் ஆஃப் தி அஜெண்டாவில போடும்போது எனக்கு ஒரு சின்ன செல்ஃபிஷ் மோட்டிவ் இருந்து. நான் டு பி வெரி frank, as a snack coordinator, I thought we will have this as an agenda so that at least first in the first phase our state level coordination committee members shall make use of this program and initiate this program in their target area. One. Secondly, in due course, they will be able to spread this message and give training to the other ROs of our setup. அப்படிங்கிற ஒரு சுயநலம் இருந்தது எனக்கு. ஆனா இப்ப நீங்க டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் போட்ட பார்த்து என்ன எல்லாம் போச்சு. நான் என்ன நினைச்சேன்னா நம்மகிட்ட வரும், நம்ம LLC மெம்பர்ஸ் எல்லாம் அதில் பொறுப்பெடுப்பாங்க. இப்போ எல்லாம் DDRO தான் பார்த்துக்கிடுவாரு, நம்ம வேணா வெளியே நின்று எட்டி பார்க்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் சொன்ன பிறகு எனக்கு am bit discouraged. Maybe, but we are clear. You have made us to understand what it is.
At least in that way, I am grateful that the participants have explained. All the participants. I cannot. Jayashree wants to say something. We may have some trickle down benefits. Training vertical நம்மளுக்கு ஏதாவது funds வரலாம். So we will have some trickle down benefits varalam. It can be on training of the rehabilitation workers or some other small pieces of consultancy pieces varthukku vaayip irukku. That's my consultancy accessibility related ஏதாவது இருக்கலாம். or நம்மட்ட வேலைய வாங்கிட்டோ நீங்க கொடுங்க உங்களோட contribution கூட சொல்லலாம். இப்போ ஒரு இது சொல்றேனே, இந்த COVID-19க்கு எங்க இப்ப எங்க டிஸ்ட்ரிக்ட பொறுத்தவரையில கவர்மெண்ட் சைடு கலெக்டரேட்ல இருந்து நீங்க என்ஜிஓ நீங்க எந்தென்ன இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆமா சார் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அவன் முதல் கேட்கறது என்னன்னா, நீ எவ்வளவு பணம் கொடுப்பா, நீ என்னதை கொடுப்பா, எவ்வளவு சாப்பாடு கொடுப்பா, எது கொடுத்தாலும் எங்கிட்ட கொடுத்து எங்க வழியாதான் போகணும் அப்படிங்கிற போல இருக்கு. திஸ் மேபி ஆல்சோ ஜெயஸ்ரீ சொன்னது போல அப்படிதான் வருமாங்கிறது எனக்கு தெரியல. But some trickle down வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. some training component அதுக்கு ஏதாவது compensation ஏதாவது, that is break even, that is நீங்க train பண்ணுங்க per trainee க்கு 100 rupees with food ன்னு ஏதாவது கொடுக்கலாம். அது நம்மளோட part of our vertical is creating awareness and all those things. So we will definitely do, every NGO will do it. We may just break even whatever fund sanctioned to us, but we can definitely look into creating awareness on specific areas based on our skill sets. Awareness, sensitization, rehabilitation worker, அந்த மாதிரி ஏதாவது training component வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். some trickle down சொல்லுவோமே, சில மிச்சம் மீதி ஏதாவது நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். trickle down இது ஒரு நப்பாசை தான். இல்ல பட் அந்த மாதிரி பண்ணறதே நம்ம கொடுக்கிற ஃபீட்பேக் அவங்க உள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு. ஜெயஸ்ரீ நான் என்ன சொல்றேன், அவங்க இந்த எந்த ஃபண்டிங் சப்போர்ட் வேண்டாம், நம்ம செய்யக்கூடிய இப்ப இருக்கிற வேலையை வந்து நம்மள தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வாட் ஹேப்பன், நம்ம வந்து இந்த சிவிஆர் ஒர்க் பண்ணும்போது எஸ்எஸ்சி பீப்புள் எல்லாம் அது லுக் அட் எஸ் ஏ காம்படிட்டர். நான் உங்களுக்கு என்ன எங்க நாங்க உங்க கூட சேர்ந்துதான் வேலை செய்ய வர்றோம், நாங்க ஒன்னும் செய்ய போறது இல்ல, நீங்க செய்யற வேலையோட சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லித்தான். அடுத்து லுக் அட் எஸ் ஏ காம்படிட்டர். ஆஃப்கோர்ஸ் எல்லா ஆர்கனைசேஷனும் இதை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த வேர்ல்டு பேங்க் நம்ம அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டு, இது எங்களோட வேலை, நீங்க ஏன் செய்றீங்க, உங்களோட ஸ்பெஷல் ஸ்கூல்லாம் இந்த அஜெண்டாவை படி இன்க்ளூஷன்ல தான் நம்ம போகணும், இன்க்ளூஷன்ல நீங்க கொண்டு போங்க, எல்லாரையும் மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு போங்க அப்படின்னு நம்மள சொல்லாம இருந்தாலே போதும். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலா ஒரு கிளியர் ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்தியான எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கும்னு எனக்கும் தெரியல. அதாவது நீங்க சொல்றது ரைட். அதாவது they see the whole thing வந்து அதாவது disability welfareன்றது it should be the mandate of the governmentன்றது வந்து ஒரு இது இருக்கு இல்லையா. அதுல அந்த ஃபெடரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் வந்து they insist that. அதனால வந்து இப்ப என்ன ஒரு இந்த மூவ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு ஃபியூச்சர்ல. they are even thinking of appointing resource teacher in every school. already there is ஒரு பிளான் இருக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு. So in inclusion தான் இப்ப மெயின் அஜெண்டாவே whole world and the whole India இருக்கு. தமிழ்நாடு everyone they talking about inclusion. சான்ஸ் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நிறைய ஏரியாக்கள்ல இருந்து இப்ப என்ஜிஓஸ் இருந்தா அது வந்து அவங்க என்னவா பாக்குறான்னு கேட்டீங்கன்னா, இது இஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்ன ஒரு தலைவலியா இருக்குன்ற எண்ணம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. அதனால வந்து வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப ஸ்பெஷல் ஸ்கூல் யாரும் நடத்தாதீங்க, எல்லாரையும் தூக்கி மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல போடுங்க, ஏன் பெனிஃபிஷியரி நீங்க உங்க ஸ்கூல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி we are facing that problem. நாங்க வந்து எல்லாம் இப்ப நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். எங்க பிளாக்ல வந்து ஒரு 6 சென்டர் வச்சிருந்தோம், ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர். பீப்புள் ரொம்ப ரிமோட் ஏரியாஸ் எல்லாம் வச்சிருந்தோம், இப்ப அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆர்த்தி சார் அவர் சார் சொன்னது போல, பிசிபிசி சார் சொன்னது போல, லாஸ்ட் இயர் எங்க ஸ்பெஷல் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளையே ஒரு 3 பேரை வந்து எஸ்எஸ்சி ஸ்பெஷல் டீச்சர் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரே காரணம், இத்தனையும் அவங்க வீட்டுல இருந்தவங்க கொஞ்சம் சிவியரா இருந்தாங்க, ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஏதோ ஒரு நார்மல் ஸ்கூல்ல ஒரு யூனியன் ஸ்கூல்ல பேர் எழுதி வச்சுட்டு
கேட்டா அவங்க வந்து மாசம் ஒரு பெண் குழந்தைனா ஒரு 200 ரூபாய் பணம் வேற தராங்க எஸ்எஸ்சிஆர் இருந்துட்டு. இது மாதிரி மானிட்டரி பெனிஃபிட் போறனால பேரண்டே அதுக்கு அனுப்புறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. வீட்டுல இருந்தா போதும் உங்களுக்கு மாதம் பணம் வரும், நம்ம ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு வந்தா அந்த பணம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க ஸ்பெஷல் டீச்சர். அதனால அப்படி நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இங்க சென்னையில எப்படின்னா அந்த எஸ்எஸ்ஏ பீப்புள் ஒரு வருஷத்துல ஒரு தடவை நம்மள்ட்ட வருவாங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்பெஷல் கிட்ஸ் இருக்காங்க, அவங்க நேம் அண்ட் அட்ரஸ் கொடுங்க, நாங்களும் எங்க கணக்குல கொண்டு வந்துக்கிறோம். அதுவும் நடக்கிறது கார்த்திக். அதே போல ஒரு நிமிஷம், நம்ம பிசிடி சேவியர் சாருக்கும் லாரன்ஸ் சாருக்கும் நல்லாவே தெரியும். லாரன்ஸ் சார், இப்ப நம்ம ஜெயஸ்ரீ மேடம் நல்லா தெரியும், எஸ்எஸ்ஏ ப்ராஜெக்ட்ல ஒரு குழந்தைக்கு இவ்வளவுன்னு ஃபண்ட் ஒதுக்குறாங்க, அலாட் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து. அதனால இந்த லிஸ்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தைக்குன்னு எந்த பெனிஃபிட், அவங்க வீல் சேரோ எந்த டிவைசஸ் எது கொடுத்தாலும் நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல் குழந்தைய எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல மட்டும் நார்மல் ஸ்கூலுக்கு மட்டும் பாக்குறாங்க. அந்த ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வந்தா ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு வந்தாவும் கவுண்டிங்கா வச்சுக்கிறது இல்ல. அவங்க ஸ்கூலுக்கு போனா மட்டும் அந்த 200 rupees தராங்க, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் தராங்க. டேக்கருக்கு போனா நம்ம சென்டருக்கு வந்தா அந்த பணம் கிடையாது. ஆனா பட்ஜெட் ஒதுக்குறப்ப அந்த ஃபண்டுக்காக வேண்டி நம்ம லிஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அதை நம்ம தான் எஸ்எல்சி எதுவும் கொஞ்சம் ஒரு அஜெண்டால வச்சா நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஒரு சின்ன கருத்தை சொல்றேன் சார். ஆக்சுவலா இன்க்ளூஷன் அப்படின்னு பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த ரீஹாபிலிட்டேஷனை 2 விதத்துல பார்க்கணும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. ஒன்று வந்து இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கும் இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷனும் தேவைப்படும், ஒரு சிலருக்கு வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷனும் தேவைப்படும். இந்த சிபிஆர் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் ரெண்டுமே இணைஞ்சு போகும்போது தான் இன்க்ளூஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்த்தணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக்லயோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயோ ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்து அந்த ஸ்கூல்ல சேர்த்துறான். அப்படி சேர்த்துறவன் வந்து சேர்த்தக்கூடிய நபர் வந்து சிபிஆர் ஒர்க் பண்றான். ஆனா இன்ஸ்டிடியூஷன் நடத்தக்கூடியவன் வந்து சிபிஆர் ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்மளை அவங்க வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க. எந்த இன்க்ளூஷன் ப்ராஜெக்ட் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்கூல் வேணும், அங்க ஒரு இன்க்ளூசிவ் செட்டப் வேணும், இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் இருந்தாதான் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து அந்த குழந்தையை கொண்டாந்து சேர்த்த முடியும். அந்த பேசிக் கான்செப்டே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் இருந்தாதான் சிபிஆர்ல இருக்கக்கூடிய பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையான ஒரு புரிதல் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்கிட்டையும் சரி, நிறைய இந்த இன்க்ளூஷன் ப்ராஜெக்ட் பண்றவங்களுக்கும் அந்த 2 ஸ்கீமும் ஒன்னா போனாதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாம இருக்கு சார். இது அவங்க இன்க்ளூஷன் என்ன நினைக்கிறாங்க சார், ஒரு டிசேபிள் சைல்ட நான் வந்து நார்மல் ஸ்கூல்ல என்ரோல் பண்ணிட்டேன்னா இன்க்ளூஷன் நினைச்சிடுறாங்க. முடிஞ்சது. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான விஷயம் அப்படின்னு. அவனுக்கு பேரண்ட் இல்லைன்னா அந்த நைட் எங்க போவான்? அப்படி நீங்க அவ்வளவு தூரம் கூட யோசிக்காதீங்க. ஒரு அந்த சைல்டுக்கு வந்து ஒரு அடிப்படையா தேவையான ஒரு பேசிக் பிசியோதெரப்பியோ ஒரு ஸ்பீச் தெரப்பியோ தேவையான ஒரு குழந்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்குறீங்க. அங்க எந்த ரிசோர்ஸும் கிடையாது. நேம் அட்டெண்டன்ஸ்ல இருக்கும், மதியானம் நம்ம மிட் டே மீல்ஸ் கொடுக்குறீங்க, பாத்துக்கிறீங்க. அங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் அங்க நடக்கிறது அந்த பியர் லேர்னிங் மட்டும் தான் நடக்கும் தவிர அதை தாண்டி அங்க எதுவும் நடக்க போறது கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும், அங்க இருக்கிற டீச்சர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் வந்து இதுதான் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி நம்மளே ஏமாத்திக்கிற ஒரு விஷயமா தான் அதை பாக்குறோம் நம்ம. கிருஷ்ணா, அந்த சாரி இந்த இது இருக்குல்ல, அந்த மோஸ்ட் ஆஃப் தி ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் அவங்க எடுபடி வேலைக்கு தான் பண்றாங்க. அந்த டேட்டா கேதரிங் அத பண்ணு, ரிப்போர்ட் பண்ணு, டைப் பண்ணு, அங்க போய் ஜாமான கொண்டு வா. they are used as extra hands for going on sending reports. They are not working with children. They are going from one place to another to gather data, document, type, photocopy. They are not the student interface between the resource person and the children population. If you were to take it in time and motion study, நடக்கல, ஒண்ணும் கிடையாது. மேடம், நீங்க அவங்கள வந்து அசிஸ்டன்ட்னு சொல்றீங்க. இப்ப எங்களுடைய ஒரு சிலர்னா அங்க என்ன சொல்றோம்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் எல்லாம் வந்து மோட்டார் சைக்கிள் டிரைவர்ஸ். அவங்க வந்து டிரைவர் டன்சோ மாதிரியா, டன்சோவா, சூப்பர்வைசர், பிஆர்டிஸ்க்கு எல்லாம் வந்து அவங்கள கூட்டிட்டு போகக்கூடிய டிரைவர் தான் அவங்க எல்லாம். நிஜமாவியா? எனக்கு they are not going to schools at all madam. They are not going to school at all and they are not doing any special education services. எந்த இன்டர்ஃபியரன்ஸுமே இல்லை அவங்க கிட்ட இருந்து. இப்ப
அகைன் இந்த வேர்ல்டு பேங்க்கும் செய்யக்கூடிய விஷயமும் இப்படிதான் நடக்க போகுது. ஏன்னா அவங்க இன்க்ளூஷன் வந்து ஒரு மெயின் அஜெண்டாவா வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப கண்டிப்பா என்ன செஞ்சிருவாங்க, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல இவங்க எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு திரும்பி அவங்களோட அப்ஜெக்டிவா இருக்க போகுது. இது நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளான மூமெண்டா தான் இருக்கும். பட் என்னன்னா ஒரு 2-3 வருஷத்துல ஃபண்டிங் காலி ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்பி யாரா புதுசா வருவாங்க. அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். சோ நாமினி சார், எனக்கு தெரிஞ்சு இதுல ஒன்னும் ஒரு பெருசா நம்ம இன்புட் கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்கிற மாதிரின்னு தெரியல. இல்ல லெட் தம் டூ இட். நமக்கு மேடம் சொன்ன மாதிரி ஏதாச்சும் நம்ம ட்ரைனிங் பார்ட்டோ ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ஒர்க் ஷாப்ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட வரும்போது நம்மளோட அப்ஜெக்டிவ்ல ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு இன்க்ளூஷன்னா என்ன உண்மையிலே தேவை இருக்கும், ஸ்பெஷல் ஸ்கூலோட ரோல் என்ன, ட்ரைனிங் சென்டரோட ரோல் என்ன, மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல என்னென்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னு வேணா ஒரு காமன் ட்ரைனிங் நம்ம SLCC மூலமா நம்ம பண்ணலாம். அதாவது நம்ம அந்த CRWCக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் வேணா நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண மக்களோட இன்புட்ஸை எடுத்துட்டு அது வேணா நம்ம SLCC லேர்னிங் மூலியமா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் இருக்காங்க, அவங்களுக்கான ஒர்க் ஷாப் கெப்பாசிட்டி பில்டிங்கை வந்து நாங்கள் ப்ராப்பராக நம்ம பண்றோம் அப்படின்னு அதுல ஒரு மெயின் அஜெண்டாவா அவங்களுக்கான அந்த புரிதலை ஏற்படுத்தலாம். நீங்க வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட்ல ஒர்க் பண்ணா மட்டும்தான் வந்து இதை ஒர்க் பண்ண முடியும். நீங்க வந்து NGOs வந்து நீங்க தனியா பிரிச்சுட்டு நீங்க கவர்மெண்ட் மட்டும் பண்றது, மக்களை போய் ரீச் பண்றது, இல்ல வந்து கடைசி வரைக்கும் மக்கள் கிட்ட போய் உங்க சர்வீஸை கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டா NGOஸோட சப்போர்ட் நிச்சயமா தேவைன்றத புரிய வைக்கலாம். அதர்வைஸ் வந்து நம்ம சொல்லி அவங்க எல்லாம் மாத்திப்பாங்கன்றதெல்லாம் இனிமேட். ஏன்னா ஆல்ரெடி they designed, they know very கான்செப்ட் பேப்பர்ல பட்ஜெட் எல்லாமே போட்டாங்க. ஆமா, கான்செப்ட் பேப்பர் அனுப்பிச்சதுல வந்து எந்தெந்த ஹெட்டுக்கு எவ்வளவு பணம் சாங்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத கூட போட்டாங்க. அதான் பட்ஜெட் ஹெட்லைன்ஸ் கூட வந்துருச்சு, லைன் ஐட்டம்ஸும் சாங்ஷன் ஆயிடுச்சுனாங்க. இப்போ நம்ம அந்த மீட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி a formality. ஆமா, what I felt. லாரன்ஸ் அவன் ட்ரீமிங்லாம் கொடுத்தான். எனக்கு எண்ட் டு எண்ட் சீம்லெஸ் டிரான்ஸ்போர்ட் வேணும், ஃப்ரம் பிக்கப் ஒரு கேர் கிவருக்கு இது கொடுக்கணும். நான் ஒரு 10 வருஷமா இந்தியால இருக்கேன். நான் 10 வருஷமா அது கேட்டு அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா நான் வர ஜாஸ்தி பேசுறதே இல்லை. ஏன்னா அட்லீஸ்ட் ஐ கேன் சேவ் மை எனர்ஜி. ஆமா அப்படி இருக்கணும், அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அது கொடுக்கணும். டோன்ட் கால் இட் மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் இன் பிரின்சிபல் ஐ அக்செப்டட், வெரி வெரி இன்க்ளூசிவ். பட் என் வீட்ல இருந்து அந்த அதுக்கு போற வரையும் எனக்கு சீம்லெஸ். everything involves costing also. So அவங்க ஒவ்வொருத்தரும் பாவம் ரொம்ப எனர்ஜி உசர கொடுத்து ஐடியாஸ் கொடுத்தாங்க. அவங்களும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை எங்கயா ஒரு இடத்துல ஜூம் மீட்டிங்ல அந்த கிளவுட் ஸ்பேஸ்ல உட்கார்ந்துருக்கும். நான் முதல்ல அந்த ப்ராஜெக்ட்டை வந்து நாம இக்னோர் பண்ணிக்கலாம் சார். நம்ம வந்து நம்ம ஸ்டேட் கமிஷனர்கிட்ட வந்து அந்த வேக்சினேஷன் டிரைவ் டு ஆல் டிஃபரெண்ட் ஏபிள்ட் அதை மெயினா வைக்கலாம் சார். இன்னொன்று வந்து அந்த காஸ்ட் ஃபார் மீட்டிங் அவுட் தி ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஃபார் நிர்மயா, அந்த ரெண்டையும் நாம வந்து ஒரு மெயின் அஜெண்டாவா வச்சு we'll try to have a Zoom meeting and we'll explain to the commissioner and Lawrence sir, nothing wrong to add in it because இப்போ current trendல இல்ல current அவங்க மைண்ட்ல இருக்கிறது இந்த வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட் தான். we will include. நம்ம என்ன செய்யலாம்னா SLC இதுல வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணலாம். இந்த மாதிரி we have a well experienced team of organizations-லாம் இருக்காங்க, capacity building-க்கு we are ready to support னு ஒரு லைன் ஆட் பண்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவங்க மைண்டுக்காச்சும் போறதுக்கு. அதான் அவங்க வந்து இப்ப நம்ம வந்து இந்த CBR ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கோயிங் டு பி எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னா நியர்லி 2000 மேல போகும். ஆமா. அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து அவங்களுக்கு அந்த இன்புட் கொடுக்கக்கூடிய கட்டாயம் வந்து ஒரு ப்ராஜெக்ட்னு இருந்துச்சுன்னா வந்து ட்ரைனிங்ல தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. ஆமா ஆமா. வந்து ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் அப்புறமேட்டு தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்மளை இன்வால்வ் பண்ணுனா நாம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல வேர்ல்ட் பேங்க் ஸ்கீம்ங்கனால இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா மேன் பவர் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு. சேலத்துல வந்து எங்களுக்கு அது மாதிரி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் செட்டப் இருக்கு. எனி ட்ரைனிங் ஆன் எனி டாபிக் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தே வில் கம் இன்டு தி பிக்சர் அண்ட் தே வில் கிவ் ட்ரைனிங். பட் அவங்களுக்கு டிசபிலிட்டி செக்டார்ல ஒர்க் பண்ணிருக்காங்களா இல்லையா என்னங்கிறதெல்லாம் தெரியாது. CBR அப்படின்னா CBR பத்தி தே வில் கிவ் ட்ரைனிங் ஆஸ் பர் தி ரெக்வெஸ்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். நம்ம இதையும் அது மூணாவது பாயிண்டா நம்ம இது பண்ணிக்கலாம். wherever it is possible you please include NGOs
இன் ப்ரொவைடிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணாவது ஒரு பாயிண்டா வேணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. குட். சோ இன்னொரு ரெக்வெஸ்ட் சார். சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து அதே போல ஏற்கனவே பேசுறப்பல எஸ்எஸ்சில எல்லா ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் புக்ஸ் எல்லாம் தராங்கல்ல சார். இப்ப நம்ம ஆர்ஓ ஆகட்டும், எஸ்எல்சி, நம்ம ஸ்டேட் லெவலுக்கு நம்ம கோஆர்டினேஷன் கமிட்டியுமே எல்லாருமே எம்ஆர் ஸ்கூல் ஃபார் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி வச்சிருக்கோம். அது நம்ம ஸ்பாஸ்டிக் அவங்க மேடம் எல்லாம் என்ஐஓஎஸ்ல எக்ஸாம் எல்லாம் எழுத வச்சிருக்காங்க. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு புக்ஸ் கவர்மெண்ட் புக்ஸ் தரதில்ல. இதே ஒரு ஹியரிங் இம்பேர்ட் ஸ்கூலுக்கு ஏஇஓ மூலமா புக்ஸ் வாங்குறாங்க, ஒரு விசுவல் இம்பேர்ட் ஸ்கூலுக்கும் புக்ஸ் வாங்குறாங்க. நம்ம எம்ஆர் ஸ்கூலுக்கு புக்கோ இல்ல அந்த எழுது பொருள் எதுவுமே எந்த கிட்டுமே கவர்மெண்ட்ல இருந்து தரதில்ல. அது ஒரு அஜெண்டா சேர்த்து இப்ப நார்மல் ஸ்கூலுக்கு எல்லாமே தர ஆரம்பிச்சிருக்காங்க சார். ராமச்சந்திரன் சார், அதுக்கு காரணம் இருக்கு. நம்ம எந்த ஒரு வகையிலையும் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரமாட்டோம். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்ப நீங்க கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கூல்ல எல்லாருமே வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். பட் இன்னமும் நம்ம வந்து இதுக்கு கீழே தானே இருக்கும். நம்ம வந்து ஒரு டிசபிலிட்டி இல்ல சார், நம்ம சார் ஹியரிங் இம்பேர்ட் ஸ்கூல் வந்து நம்ம ஆபீஸ்ல தான் ரெகக்னைசேஷன் வாங்குறாங்க. ஆனா உங்களுக்கு ஏஇஓ மூலம் புக்ஸ் போயிடும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அந்த இவங்க சிஇஓ இருக்காங்க எஜுகேஷன் ஆபீஸ், அவங்களோடயும் டைப் வச்சிருப்பாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு, அந்த 10th போர்டுக்கு வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு எல்லாம் என்ரோல் ஆயிடுறாங்க. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு எல்லாம் என்ரோல் ஆகுறது இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி என்ரோல் ஆனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவைல் பண்ணலாம். இது வந்து நம்ம எஸ்எல்சிசி வந்து இதை வந்து நீங்க பாயிண்ட் அவுட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க வந்து நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல்ல அஃப்கோர்ஸ் அவங்களோட அஜெண்டா வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல இருக்கக்கூடாதுன்னு அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா இன்க்ளூஷன் கீழே நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அதை பத்தி பேசவே மாட்டாங்க. பட் ஸ்டில் வி கேன் இன்க்ளூட் இட். நீங்க சொல்ற பாயிண்ட் இல்ல கார்த்திக், ஒரு பாயிண்ட் ஐ வுட் லைக் டு ஆட் ஒன் பாயிண்ட். இப்ப நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கே பாத்தீங்கன்னா எமிஸ் நம்பர் அப்படிங்கிற தராங்க, என்ரோல்மெண்ட் நம்பர் இன் கவர்மெண்ட். எல்லா குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா எமிஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு இருந்து டேட் ஆஃப் பர்த் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து எமிஸ் நம்பர் தராங்க. அந்த எமிஸ் நம்பர் வந்து இப்ப நம்மளுடைய எங்க தாரமங்கலம் எங்களுடைய ஸ்பெஷல் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் எமிஸ் நம்பர் இருக்கு. வருஷம் வருஷம் ஜூன் டு ஆகஸ்ட் வந்து எல்லா குழந்தைங்களையும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணி நாம ப்ரொவைட் பண்றோம். வேற நமக்கு வந்து அவங்க யூனிஃபார்மோ புக்ஸோ தரதுக்கு முடியாததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து ப்ரீ பிரைமரி, பிரைமரி அந்த மாதிரி வச்சுக்கிறோம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய புக் செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். அந்த புக்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எந்த விதத்துலையுமே உபயோகமா இருக்கிறது இல்லை, இருக்கும் வாய்ப்பு இல்லை. அவங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை வந்து ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் போட்டுட்டாங்க ஒழிய மித்தபடி அவங்க வேற எங்கேயும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. கட்டாயம் நம்ம குழந்தைங்க வந்து அங்க எமிஸ் ப்ரோக்ராம்ல இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நம்மளுடைய குழந்தைங்களுடைய பேரு, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்கு. ஆனா புக்ஸ் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அது வந்து உபயோகப்படாது அப்படிங்கிறதுக்காக நாம என்ஜிஓஸ் ஆரம்பத்துல இருந்து கேட்கல, அதனாலதான் கிடைக்காம இருக்கு. வேற ஒன்னும் இல்ல சார், நான் கேட்டிருக்கேன் சார், விடாம அவங்க தரதில்ல சார். புக்ஸ், செப்பல், ஸ்கூல் பேக் எல்லாம் தராங்கல்ல சார், அது தரலாம்ல சார்? அப்படி இருந்தாலும் ஸ்கூல் பேக் தரலாம். எஸ்எஸ்சிலையும் ஒவ்வொரு முறை அவங்க அந்த கவுண்டிங்ல சேர்க்கறாங்க சார் அவங்கள. ஆமாங்க, ஒரு மைல்டு பையன்னா வாங்கலாம் நாம. அதே போல நூன் மீல்ஸ் கிடையாது சார் இவங்களுக்கு. ஆக்சுவலா எங்க ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஆரம்பத்துல இருந்தே நூன் மீல்ஸ் எங்களுக்குன்னே ஒரு தனி ஆர்கனைசர், 2 நூன் மீல் ஆயா எங்க ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணிருக்கு. ஆரம்பத்துல இருந்து அவங்க எங்களுடைய கண்ட்ரோல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எப்பயுமே. மற்ற எந்த ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு நூன் மீல் தரதில்ல சார் அவங்க. இல்ல ஒருவேளை லாரன்ஸ் சிட்டில இருக்கிறதுனால அப்படி கிடைக்குதோ என்னவோ தெரியல. சிட்டி பேஸ்டு லாரன்ஸ் இல்ல சார், நாங்க வந்து கலெக்டருக்கு லெட்டர் வச்சு அவர் தானே நூன் மீல் எதுக்கு இருக்காரு, அப்ப வந்து நூன் மீல் பிஏ வந்து எங்க எதுக்கு விசிட் பண்ணி அப்புறம் இருந்து ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசரே செப்பரேட்டா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஆர்கனைசர், 2 ஆயா அப்பாயிண்ட் பண்ணி எங்களுடைய ஸ்டோர்லயே அவங்களுடைய மெட்டீரியல்ஸும் தனியா இருக்கும். இப்ப எங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு கூட ப்ரொபோசல் வாங்கியிருக்கிறாங்க. வேற எங்கேயும் நூன் மீல் இட் இஸ் வித் ஸோ இந்த டிஸ்கஷனை வைண்ட் அப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நிறைய இந்த வகையில கிடைச்சதுன்னா
ஃபைனலா நம்ம எந்த அளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கோம்னா, என்ஜிஓஸை வச்சு அவங்க நடத்தலைன்னா கூட அட்லீஸ்ட் நம்மளை வச்சு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அதாவது தேர் வில் பி பாசிபிலிட்டி. அப்படி வரும்போது லெட் அஸ் ஜாயின் டுகெதர் எல்எல்சி நம்ம ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி மூலமா whether we can take up the இவரு சொன்னார் நம்ம கணேசன், நம்மகிட்ட வெரி குட் ரிசோர்ஸ் டீம் இருக்குது. ஸோ we can arrange and help them in training the personnel அப்படிங்கிற லெவல்லையாவது we will inform them அப்படிங்கிற போல இன்க்ளூட் பண்ணலாம் சார், இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே thank you very much. இப்போ there is another agenda point என்னன்னா discuss about the possibility of conducting short-term virtual meetings to NGOs and CBOs by the இதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த எஸ்எல்சி மெம்பர்ஸ் இப்போ ஒவ்வொரு ஜோனா எடுத்துக்கிட்ட, இப்போ லாரன்ஸ் ஒரு ஜோன்ல இருக்காரு, கணேசன் ஒரு ஜோன்ல இருக்காரு, சேவியர் மரியதாஸ் ஒரு ஜோன்ல இருக்காரு. இப்ப இவங்கெல்லாம் அந்த ஏரியாவில் உள்ள என்ஜிஓஸுக்கு நம்ம நேஷனல் ட்ரஸ்ட் ஸ்கீம்ஸ் இதுகளை பற்றி வெர்ச்சுவல் மீட்டிங், இப்படி ஆன்லைன் மீட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு முடியுமா? ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி பண்றதா இருந்தால் பினான்சியல் சப்போர்ட் யார் கொடுப்பா? ஏன்னா இதுல எப்படி பினான்சியல் இது இன்வால்வ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு ரிசோர்ஸ் பர்சனை கூப்பிட்டு கண்டக்ட் பண்ண சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு டிராவல் இதெல்லாம் கொடுக்கணும், ஒரு சின்ன ஆனரோரியம். பிளஸ் இந்த இதுக்கு நம்ம ஜூம் மீட்டிங்க்கு அந்த இதுக்கு போறதுக்கு அந்த என்னப்போ அந்த இது நம்ம அது ஏதோ ஒன்று சொன்ன அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்குள்ள பணம் பே பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி தேவை இருக்கு, பணம் தேவை இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் எங்க போறது அப்படிங்கிறது தான் வருது. ஐ டோன்ட் நோ, நாம இன்றைக்கு ஆல்ரெடி ரொம்ப ஃபாஸ்டா டைம் போயிட்டு இருக்கு. whether it can be taken in the next meeting, இப்படி எடுத்துக்கலாமா அல்லது இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு டைம் இருக்குமா? சார் நீங்க கேக்குறது ஆர்ஓஸ் மட்டுமா இல்ல வந்து எல்லா என்ஜிஓஸ்க்கும் பேசலாம் சொல்றீங்க? இல்ல, மற்ற என்ஜிஓஸ்க்கும் எடுக்கலாம், சிபிஓ யாருக்கும் எடுக்கலாம், நம்ம ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் தான் அப்படின்னு இல்ல. இது எதே போல வரும்னா, கணேசன் நம்ம தூத்துக்குடியில நீங்க ஒரு ட்ரைனிங் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா சார். லேப்டாப், நெட் கனெக்ஷன் எல்லாம் வச்சு there were about 20-25 representatives. இப்போ அதுக்கு நாங்க ஒவ்வொருத்தையும் ரூபா வாங்கணும், 300 ரூபா வாங்கணும். ஏன்னா சாப்பாடு கொடுக்க வேண்டியிருந்து அவங்களுக்கு அது ஃபுல் டைம் ப்ரோக்ராம். உங்களுக்கு டிக்கெட் எடுத்து உங்களை கணேசன் வாஸ்தேயர் இப்ப விழுப்புரத்துல இருந்து அவர் வந்தார். அப்போ இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த பாசிபிலிட்டி எதுவும் உண்டா? ஏன்னா இதுல ஃபினான்ஸ் இஸ் இன்வால்வ்டு அப்படிங்கிறது இருக்கிறதுனால எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல. ஏதோ ஒரு ஆர்வம் இதுல போட்டுட்டோம். அதனால மேபி யூ கேன் திங்க் அபவுட் இட் அண்ட் சஜஸ்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஹவு டு டூ இட் அப்படின்னு. ஆனா இது நம்ம சோன் வைஸ் தான் எடுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அதாவது நம்ம கமிஷனர் ஆபீஸுக்கும் பிரின்சிபல் செக்ரட்டரிக்கும் நம்மள அவங்க இந்த கெசட்ல போடும்போது எப்படி போட்டாங்கன்னா, இவங்க எல்லாம் ஜோனல் வைஸ் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் தான் போட்டாங்க ஒவ்வொரு ஜோனுக்கு. அதாவது அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, இவங்க மகேஸ்வரி மேடம் இருந்தாங்க ஐஏஎஸ், அவங்கள போய் பார்த்து நான் நம்ம ஜெயஸ்ரீ எல்லாரும் தான் போனோம். ஒரு பூங்கொத்தோட போனோம். என்ன நடந்ததுன்னு ஜெயஸ்ரீக்கு தெரியும். பூங்கொத்து வாங்க மாட்டேன்ட்டாங்க. கணேசன் வந்திருந்தீங்களோ? இல்ல கணேசன் ஞாபகப்படுத்துறேங்க, அவளை போய் இப்ப ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க? இல்ல இல்ல ஒழுங்காதானே எல்லாம் போயிட்டு இருக்கு, அவளை ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க? ஞாபகப்படுத்தணும்னா அந்த டைம்ல நம்ம போட்டோம், இந்த சோனுக்கு இந்த ஸ்டாஃப், இந்த சோனுக்கு மேபி 1-2 ஆட்கள் நம்ம போடாத ஆட்களையும் அவங்க போட்டாங்க. அந்த ஆட்கள் வர்றதும் இல்லை, கூட்டாலும் வர்றதும் இல்லை. அதனால நம்ம we had selected some resource people according to that தான் போட்டிருக்கோம். கடவுள் எப்படி செய்யறாருன்னு எனக்கே ஒண்ணுமே தெரியல. மேபி ஃபியூச்சர் அடுத்த மீட்டிங்லயாவது நீங்க இதுக்குள்ள வேஸ் அண்ட் மீன்ஸ் ஒரு சஜஷன் சேவியருக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன். சேவியர் ப்ளீஸ். In the present context வந்து there is no mood for this kind of meetings. யாருக்குமே வந்து due to corona ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து எதுவும் வந்து இன்னும் ஆக்டிவா வந்து ஃபீல்ட்ல ஒன்றும் நடக்கல. மூணாவது வந்து என்ஜிஓஸ் கூப்பிடணும் ஒரு ஜோன்லன்னா வந்து ஐ திங்க் யூ நீட் டு கெட் த சப்போர்ட் ஆஃப் த டிடிஏடபிள்யூஸ் மற்றவங்கள வந்து
இல்லைன்னா வந்து இந்த மீட்டிங்னால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றது தெரியாத வரையிலும் இந்த மாதிரி மீட்டிங்னா பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நிரமையா வந்து if you are able to have a breakthrough that the government is able to pay 215 நான் வந்து probably அந்த மாதிரி அஜெண்டா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். சரி சரி குறிச்சுக்கிட்டே எப்படி கணேசன் அப்படி வச்சிடுவோமா நம்ம நிச்சயமா சார், நிச்சயமா ஜேவியர் சார் சொல்றதுல நிறைய மேக் சென்ஸ். இப்போ உள்ள சூழ்நிலையை we have to take the account. So the time ஆனதால I think இப்ப கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்து DDAW ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறாங்க. ஓ அடுத்து அப்படி இருக்கு. சரி சரி. சென்னை DDAW மாறிட்டா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. சென்னையில நீங்க சந்தோஷமா இல்ல ஆளு பணத்தை கொண்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கங்கறாங்க. சரி நம்ம இங்க பேச வேண்டாம், அது ரெக்கார்டட், நம்ம பேச வேண்டாமே. சேவியர் ஒரு குண்டலா தூக்கி போடுறாரு. இப்போ கலெக்டர்ஸ் எல்லாம் மாறின பிறகு அடுத்தது DDAWs மாறுறாங்கன்னு. குட் குட். பட் லாஸ்ட் டைம் மிஸ்டர் சுப்ரமணியன் இருக்கறதே I did not communicate to him at all because sometimes the dilemma of NGOs கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நாமளும். All of a sudden the DDA calls me and says அங்க ஏதோ ஒரு disabled people ஓட there is an agitation taking place in வேளச்சேரி swimming pool. நீங்க போய் அது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. I said how can I go? அவங்க என்னோட ஆட்கள். I don't know, there are some people with disability who are agitating about some cause of theirs. Right. I was asked by the DDAW to go and I refused. He put the phone on my face. So definitely it is a very difficult time if the DDO is not following professional ethical spaces. Very very difficult otherwise. To expect. என்னெல்லாம் சொல்றாங்க, there will be a change of DDAW. So we hope we will get good people, cooperative people. Jayshree எப்படி? There are very good DDOs who are very professional also. Not all are bad. We should not use one brush to tell everybody. We have had some, I'm sure overtaki kelunga, Lawrence ta kelunga, Xavier sir ta kelunga, nama Karthik ta kelunga, he will say he has had work with some professionals also. Yeah, it is true. Papa, we hope and pray we will get good people. Sir. Sorry, we will go to the next agenda of proposing vote of thanks. I have informed Ramachandran to take up this program. Ramachandran, please. Sir, வணக்கம். நம்ம ஸ்பெசிபிக் மேடம் சொன்னது போல நம்ம நிறைய நல்ல டிடிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டிடிஆர் இருக்கிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம், அமைதியா இருக்கிற லெவல்லையும் சில நேரங்கள்ல இருக்கிறோம். நல்ல எல்லாமே நல்லா நடக்கும், இறைவன்ட்ட வேண்டிக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் டைட் ஷெடியூல், அதுவும் இன்னைக்கு மண்டே மார்னிங் டைட் ஷெடியூல் இருந்தாலும் ஸ்பெசிபிக் மேடம்லாம் வந்தது உள்ள நேரம் மீட்டிங்ல நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் சார்பாகவும் கமிட்டி சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். அதுபோல நம்ம திருவண்ணாமலை இருந்து நம்ம பிசிடி சேவியர் சார் முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. சாருக்கு எங்களோட நன்றியும் வணக்கத்தையும் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். லாரன்ஸ் சார் நிறைய பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் சார் ஃபுல் டைம் நல்லா ஆக்டிவா நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அந்த தமிழ்நாடு ரிசோர்ஸ் அந்த ஒர்க் இது ப்ராஜெக்ட் பத்தி நிறைய சொன்னாங்க. அது எனக்கு இன்னைக்கு தான் ஒரு தெளிவு கிடைச்சது. நம்ம மேடம் கார்த்தி சார்லாம் சொன்னது போல நம்மள ஒரு வேலை மட்டும் வாங்க போறாங்க, இல்ல நம்மள்ட்ட ஏதோ ஒரு சிஎஸ்ஆர் கரண்ட் வந்து அதை வச்சு அங்க பயன்படுத்த போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. அதனால நமக்கு அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அது இல்லாம நம்ம ஒரு அஜெண்டா தனியா நிறமையா பத்தி ஒரு தனியா ஒரு அஜெண்டா அன்னைக்கு போறதா பேசியிருக்கோம். கார்த்தி சார் சொன்னாரு ஒரு நல்ல பயணம் தனி அஜெண்டாவை அது கொண்டு போக சொல்லியிருக்காங்க. கார்த்தி சாருக்கும் நம்ம அனைவரின் சார்பாகவும் நம்ம ஸ்டேட் லெவல் கமிட்டியின் சார்பாகவும் வணக்கத்தை நன்றி சொல்கிறோம். சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம வித்யாகாணி சுரேஷ் சார் வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி பாசிட்டிவ் சோஷன் சுசாந்தி மேல் அவங்க வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தனைக்கும் மேல நம்ம ரூக்கு நவமணி சார் இரவு பகல எல்லாத்தையும் முன்னாடியே ஃபோன் பண்ணி இண்டிவிஜுவலா ஒருத்தரையும் பேசிட்டு நிறைய அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் கேட்டு நிறைய இப்ப கூட அடுத்து ஒரு செமினார் தூத்துக்குடி திருநெல்வேலியில போட்ட மாதிரி இன்னும் நடத்துன்றாங்க. ஆர்ஓஸ் மற்ற என்ஜிஓஸ் நடத்துன்றாங்க. அது நிறைய ஆக்டிவா ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அத்தனை பேர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் எனது நன்றியை மீண்டும் உரித்தாக நன்றி. வணக்கம். இதுல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஒரு மெம்பர் வந்து ஒரு நேஷனல் லெவல்
சிஆர்இ ப்ரோக்ராம் நடத்துறாரு. யாரு? மிஸ்டர் ராமச்சந்திரன். 3 days சிஆர்இ ப்ரோக்ராம். அவரு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், ராமச்சந்திரன் நீங்க அந்த ஃபிளையர் எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க, எல்லா மெம்பர்ஸுக்கும் அனுப்பி விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க they will inform. Okay, yeah, okay, thank you very much. Okay sir, thank you very much. thank you sir, thank you ஜெயஸ்ரீ. Thank you sir, thank you. என்னோட தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் லேட்டா வந்தேன். பட் மேடம் நீங்க வந்ததே பெரிய விஷயம், நிறைய அனுபவம் இருக்கு. அப்படி இல்ல, வீட்ல இருந்து வரதே சம்டைம்ஸ் டிலே ஆயிடுச்சு, சோ அதனால அடிச்சு பிறனே நான் ஓடி வந்தேன். கிடையாது, ஆட்டோ கிடையாது. ரிமெம்பர். யா, ஓகே, thank you very much. Thank you, nice to meet you all. Thank you.